ஸ்கில்நெட் மற்றும் சென்னை எடியூம் பிளஸ் இணைந்து வழங்கும் உளவியல் ஆலோசகருக்கான பயிற்சி வகுப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று ஒரு சிறப்பான அமர்வில் நாம் சந்தித்திருக்கிறோம். இன்று ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பர்டீஸ். உண்மையில் உளவியல் துறையின் பயனை பள்ளி குழந்தைகளுக்கு, இளம் தலைமுறைக்கு, அடுத்த தலைமுறைக்கு மிகச் சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அழைப்பாளரோடு உங்களை உரையாட வைப்பதற்காக இந்த அமர்வை நாம் இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதற்கு முன்னால் நாம் தீபத் திருநாளுடைய பொழுதை மிக நெருக்கமாக அடைந்து விட்டோம். தீபத் திருநாளை கொண்டாடுகிற அனைத்து சைக்காலஜி கவுன்சிலிங் பயிற்சி எடுக்கக்கூடிய அனைவருக்கும் ஸ்கில்நெட் சார்பிலும் சென்னை எடியூம் பிளஸ் அகாடமி சார்பிலும் எங்களுடைய இதயபூர்வமான தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு ஒரு தகவல், வரும் 20 அக்டோபர் 2025 தீபத் திருநாளை முன்னிட்டு நம்முடைய தீபத் திருநாளை கொண்டாடும் உறவினர்கள் மகிழ்ச்சியோடு தீபத் திருநாளை ஒரு நாள் முழுக்க குடும்பத்தோடு, உறவுகளோடு, நண்பர்களோடு கொண்டாடி மகிழும் பொருட்டு அன்றைய காலை பொழுதில் நடைபெற இருக்கும் ஃபேமிலி கவுன்சிலிங் அண்ட் சைக்காலஜி பயிற்சி வகுப்பு மாற்றம் செய்யப்பட்டு செவ்வாய், புதன், வியாழன் என்பதாக பயிற்சி வகுப்பு அமையும். செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய 2 நாட்களும் பேராசிரியர் முபீன் சுல்தானா அவர்களுடைய உளவியல் மெத்தடாலஜி, சைக்காலஜி மெத்தடாலஜி, உளவியல் நுட்பங்கள் பற்றிய வகுப்பு நடைபெறும். மிக முக்கியத்துவம் வாய்ந்த வகுப்பு. அதற்கு அடுத்து வியாழன் காலை வழக்கம் போல் என்னுடைய பயிற்சி வகுப்பு நடத்தப்படும் என்பதை முதலில் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய சிறப்பு அமர்வில் நாம் மாணவர்களை கையாளும் நுட்பங்கள் மற்றும் மாணவர் உளவியல் மேலாண்மை, அவர்களுடைய மேனேஜ்மெண்ட், மாணவர்களை எப்படி நிர்வாகம் செய்வது என்பது பற்றி உளவியல் ஆலோசகர்கள், இது இப்போது கல்வி உளவியல் ஆலோசகருக்கான பயிற்சி வகுப்பின் நேரம். எனவே இந்த அற்புதமான ஒரு மாலை பொழுதில் எல்லோரும் தீபாவளி மகிழ்ச்சியில், தொடர் விடுமுறையில் அடுத்தடுத்த திட்டங்களை வகுத்துக் கொண்டிருக்கும் போது இந்த வகுப்பை இன்னும் சிறப்பிப்பதற்காக வந்திருக்கிற உங்களையும், அதே போன்று இன்றைக்கு சிறப்பு உரையாடல் உங்களோடு நிகழ்த்துவதற்காக இணைந்திருக்கக்கூடிய கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட், சேலம் பகுதியில் மாவட்ட அளவில் பள்ளி கல்லூரிகளுக்கு, குறிப்பாக பள்ளி குழந்தைகளுக்கு, பதும பருவத்தை சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிற, பதும பருவத்தின் கீழ் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய உளவியல் பிரச்சனை குறித்து ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரக்கூடியவர். இன்னும் சொல்ல போனால் இவர்களுடைய முழுக்க இவர்களுடைய பணி என்பது பள்ளிக்கூடங்களை சார்ந்து இருக்கிறது. அரசு பள்ளிக்கூடங்கள், மெட்ரிக் பள்ளிக்கூடங்கள், தனியார் பள்ளிக்கூடங்கள், ஒவ்வொரு பகுதியிலும், குறிப்பாக சேலம் மற்றும் தர்மபுரி அதனுடைய வட்டார பகுதிகளில் பள்ளிக்கூடங்களுக்கு நேரடியாக சென்று அரை நாள் நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக மாணவர்களுக்கு உளவியல் சார்ந்த பயிற்சிகளை வழங்கி வருவது, உளவியல் சார்ந்த விழிப்புணர்வை ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஏற்படுத்துவது, மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடத்தப்படக்கூடிய உளவியல் சார்ந்த பல்வேறு பணிகளை இவர்கள் சார்ந்தும், இவர்களுடைய தொண்டு அமைப்பு மற்றும் சமூக சேவை மையங்கள் சார்ந்தும் தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக நடத்தி வரக்கூடியவர்கள். அதே போன்று பெற்றோர் குழந்தை உறவு என்பது பற்றி மிக முக்கியமாக பெற்றோர்களிடமும் குழந்தைகளிடமும் ஒரு நல்ல உறவு நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அனைத்து வகை ஊடகங்கள் மூலமாக, அது பிரிண்டிங் மீடியாவாக இருக்கலாம், விஷுவல் மீடியாவாக இருக்கலாம், ஆன்லைன் மீடியாவாக இருக்கலாம், எல்லா மீடியாக்கள் வழியாக தொடர்ச்சியாக உரைகளாகவும் பேட்டிகளாகவும் வழங்கி வரக்கூடியவர். நான் நடத்தி கொண்டிருக்கும் இசைமுரசு FM இணைய வானொலியில் குழந்தை உளவியல் சார்ந்து 2 முறை அவர்களுடைய பேட்டி இடம்பெற்றிருக்கிறது. எனவே மிகச் சிறப்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர். இன்றைக்கு உங்களோடு உரையாடலை நிகழ்த்துவதற்காக வந்திருக்கிறார். நாம் எப்போதுமே வகுப்பு தான் நடத்துவது வழக்கம். ஆனால் குழந்தைகளை எப்படி கையாள்வது என்பது ஒரு நுட்பம். நாம் பெரியவர்களை கையாள்வது போன்று குழந்தைகளை உளவியல் ஆலோசனை செய்வதற்காகவோ, உளவியல் சார்ந்த அவர்களுடைய பிரச்சனைகளை தெரிந்து கொள்வதற்காகவோ நாம் பெரியவர்களை கையாள்வது போன்று குழந்தைகளை கையாள முடியாது. குழந்தைகளை கையாள்வதில் பல சிக்கல்கள் இருக்கிறது.
ஏனென்றால் குழந்தைகள் தான் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பது மட்டுமல்ல, உளவியல் என்றால் என்ன என்பதை மனம் சார்ந்து தன்னை சார்ந்து பீடித்திருக்கக்கூடிய பிரச்சனை பற்றியே ஒரு அறிமுகம் இல்லாதவர்களாக இருப்பார். இன்னும் சொல்ல போனால் தனக்கு என்ன நிகழ்கிறது, தனக்கு என்ன நேர்ந்து விட்டது என்றெல்லாம் தெரிந்து கொள்ள தெரியாதவர்களாக அல்லது அறிந்து கொள்ள முடியாதவர்களாக இருப்பார்கள். அதிலும் மிக குறிப்பாக கேஜி ஸ்டூடெண்ட்ஸ், பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய மிக சின்ன குழந்தைகள், கேஜி படிக்கக்கூடிய 3, 4, 5 வயது குழந்தைகளிலிருந்து தொடக்கப்பள்ளி படிக்கக்கூடிய 5 முதல் 10 வயது வரையிலான குழந்தைகள் எதிர்கொள்ளுகிற உளவியல் சார்ந்த சிக்கல்கள், குடும்பத்திற்குள்ளேயும் கல்வி நிறுவனங்களுக்குள்ளேயும், இங்க 2 இடத்திலுமே குழந்தைகளுடைய உளவியல் சிக்கல்கள் நிகழ்கிற இடங்கள் இருக்கிறது. நாம் எப்போதுமே பள்ளிக்கூடம் மாணவர்கள் என்றால் பள்ளி கல்வி நிறுவனங்களுக்குள்ளால் மட்டும்தான் உளவியல் சிக்கல் இருக்கிறது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. குடும்பங்களுக்குள்ளால் குழந்தைகள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. இன்றைக்கு சர்வதேச அளவில் மிகப்பெரிய சிக்கல் உருவாகி இருப்பது என்ன அப்படின்னா, குழந்தைகளுக்கு எதிரான வன்முறையை தடுப்பது எப்படி. நீங்க பெரியவங்களுக்கு, குறிப்பா பெண்களுக்கு எதிரான வன்முறையை தடுப்பதே மிகப்பெரிய சவாலாக இருக்கிற சூழலில், குழந்தைகளுக்கு எதிராக நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வன்முறைகளை தடுப்பதற்கான வழிமுறைகள் பற்றி இந்தியா மட்டுமல்ல, இந்தியா போன்று உலக நாடுகள் எல்லாம் ஆலோசித்து அதற்கான தீவிரமான செயல்பாடுகளில் இறங்கி இருக்கிறது. அப்போ ஒட்டுமொத்தமாக எப்படி பெரியவர்கள் பாதிக்கப்படுகிறார்களோ, பெண்கள் பாதிக்கப்படுகிறார்களோ, அதே போன்று குழந்தைகள் பல்வேறு கால சூழல்களால் பாதிக்கப்படுகிறார்கள், பல்வேறு காரணிகளால் பாதிக்கப்படுகிறார்கள். ஒன்று, அவர்கள் கல்வி நிறுவனங்களுக்குள்ளால் கல்வி சார்ந்து எதிர்கொள்ளக்கூடிய உளவியல் சிக்கல்கள். அது கம்பேரிசனா இருக்கலாம். ஆசிரியர் மற்றவர்களோடு ஒரு மாணவரை கம்பேர் பண்ணி பேசுவதாக இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட மாணவனை டார்கெட் பண்ணி கேள்வி கேட்கிறது, அவனை அவமானப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு சில தவறாக நடந்து கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள். ஒரு ஆசிரியருக்கான இலக்கணத்தில் இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று இருக்கிறதோ அதையெல்லாம் செய்யக்கூடிய ஆசிரியர்களும் இருக்கிறார். எனவே அப்படியான ஆசிரியர்களாக அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்களாக இருக்கலாம். சக மாணவர்களால் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள், உருவகேலி மாதிரியான பிரச்சனைகள் இருக்கலாம், நிறம், உயரம் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கலாம். குறிப்பா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ், ஒரு 14 வயது அடைகிற காலகட்டத்தில் ஆண்களாக இருந்தால் கொஞ்சம் பருவமடைந்த அந்த மீசையெல்லாம் முறைத்து குரல் உடைகிற ஒரு பருவமாக அந்த வகுப்புல 30 மாணவர்கள் இருக்காங்கன்னா 25 பசங்க அந்த ஸ்டேஜுக்கு வந்துருவாங்க, அல்லது 28 பசங்க வந்துருவாங்க. 1-2 பசங்க அந்த வளர்ச்சியை அடைஞ்சிருக்க மாட்டாங்க. அந்த வளர்ச்சியை அடையாத, உருவத்திலும் உடல் அளவிலும் மனதளவிலும் அவர்கள் அந்த வளர்ச்சி அடைந்திருக்க மாட்டாங்க. அவங்களை கேலி கிண்டல் செய்யறது. பொம்பளை பிள்ளைங்களா இருந்தா நிறம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கும். அந்த நிறத்தை வைத்து கிண்டல் செய்கிற, தொடர்ந்து நான் பள்ளிக்கூடத்துக்கே போக மாட்டேன், ஏன்னா எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. அப்ப இது மாதிரி கல்வி சூழலுக்குள்ளால் நிறைய சிக்கல்கள் இருக்கிறது. அதுவும் சமீப காலத்தில் கடந்த ஒரு 2-3 ஆண்டுகளில் பார்த்தால் மாணவர்கள் ஆசிரியர்களால் எதிர்கொள்ளக்கூடிய பல்வேறு விதமான துஷ்பிரயோகங்கள், டீச்சர்ஸ் குறிப்பாக குழந்தைகள் மீது ஆண் ஆசிரியர்கள் நிகழ்த்துகிற அபியூஸ் என்கிற குழந்தைகளுடைய வன்முறை என்பது பத்திரிகைகளில் தொடர்ச்சியாக, அதுவும் அந்த ஆசிரியர்களுடைய வயதை பார்த்தால் 50, 55, 58 எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப பள்ளிக்கூடத்திற்கு பிள்ளைகளை அனுப்புவதில் கூட சிக்கல்கள் என்ற அளவிற்கு உடலியல் ரீதியாகவும் மனோ ரீதியாகவும் குழந்தைகள் கல்வி நிறுவனத்துக்குள்ளால் உளவியல் சிக்கல்களை சந்திக்கிறார்கள். குடும்பங்களுக்குள்ளால் பெற்றோர்கள் ஒருவருக்கொருவர் இருக்கக்கூடிய சிக்கல்கள், அவர்களுக்குள்ளால் இருக்கிற மோதல்கள், கணவன் மனைவி பிரிந்திருந்தால் அதனால் வரக்கூடிய சிக்கல்கள், குடும்ப உறவுகளுக்குள்ளால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், அந்த குழந்தையுடைய தாய் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு உறவால் பாதிக்கப்படுகிறார், அந்த குழந்தையுடைய தாய், அந்த பாட்டியால அந்த அம்மா ஏதோ ஒரு வகையில தண்டிக்கப்படுறாரு, பாதிக்கப்படுறாருன்னா அந்த பாதிப்பு குழந்தைங்களை போய் சேரும். அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டுக்கிறாங்கன்னா அது குழந்தைங்களை போய் சேரும். அப்பா மது அடிமையா இருக்காருன்னா அது குழந்தைங்களை போய் சேரும். சோ இப்படி ஒரு குழந்தையுடைய உள்ளம் பாதிக்கப்படுவதற்கு, மனம் பாதிக்கப்படுவதற்கு நிறைய காரணிகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். அது மட்டுமல்ல, இதனால் அவர்களுடைய அடுத்த கட்டம், குறிப்பாக கல்வி ரீதியான கான்சென்ட்ரேஷன் பாதிக்கப்படுவது என்பது ஒன்று. அடுத்த கட்டமாக அவர்களுடைய இயல்பான ஒரு குழந்தைக்கான சந்தோஷங்களை அந்த குழந்தை அடைய முடியாமல் போவது என்பது ஒன்று. சோ இவ்வளவு இன்னும் இருக்கிறது, பேசிக்கொண்டே போகலாம். இவ்வளவு சிக்கல்களை, இதற்கும் மேலான சிக்கல்களை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளை நாம ஒரு கவுன்சிலரா போய் அவங்களை அட்டன் பண்ணும் போது
வாப்பா உட்கார், உனக்கு என்னப்பா பிரச்சனை, உன் மனசுக்கு என்ன பிரச்சனை, உனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க முடியாது. அப்ப அந்த குழந்தைகளை எப்படி கையாள்வது, அவர்களை எப்படி நாம் முதல்ல அவங்ககிட்ட நாம ஒரு கவுன்சிலர், நான் உனக்கு ஏதோ ஒரு வகையான மருத்துவ கவுன்சிலிங் செய்ய போறேன், மனதிற்கு ஏதோ ஒண்ணு செய்ய போறேன், இது மாதிரி எதையுமே நம்ம பயன்படுத்த முடியாது. அப்ப எப்படிதான் சார் அவங்கள கையாள்றது? அதுக்காகத்தான் எங்களை போன்று வெறும் வகுப்புகளை நடத்தக்கூடியவர்களை விட்டுவிட்டு தொடர்ச்சியாக பள்ளி குழந்தைகளோடு, கல்லூரி மாணவர்களோடு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவரும் ஒரு சமூக சேவகருமாக இருக்கக்கூடிய மிக அற்புதமான உரையாடலை நிகழ்த்துவதற்காக நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய திரு ரமேஷ் கார்த்திக் அவர்களை நாம் அழைத்திருக்கிறோம். நம்முடைய அழைப்பை ஏற்று மிக குறுகிய காலத்தில் சொன்ன மாத்திரத்தில் ஒப்புக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களோடு உரையாட இருக்கிறார். அவர் சில தகவல்களை முதல் கட்டமாக உங்களோடு பகிர்ந்து கொள்வார். நீங்கள் அதை கேளுங்கள். ஒவ்வொரு பகுதியில் எந்தெந்த பகுதிகள் எல்லாம் உங்களோடு இன்டராக்ட் பண்ண வேண்டும், அதாவது டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அந்த நேரத்தில் அவர்கள் உங்களோடு பேசுவார்கள். இல்லாவிட்டால் உங்களுடைய கேள்விகள், சந்தேகங்களுக்கு இறுதியாக ஒரு 15 நிமிடங்களுக்குள்ளால் பதில் தருவதற்கும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு உங்களுடைய மேலான ஒத்துழைப்பை தந்து இந்த சிறப்பான உரையாடல், ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கஷன், அதை நிகழ்த்துவதற்காக நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இப்போது ரமேஷ் கார்த்திக் அவர்களை நம் அனைவர் சார்பிலும் அன்போடு வரவேற்றுக் கொள்வோம். வாங்க சார். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வெல்கம் சார். வணக்கம். என்னுடைய வாய்ஸ் ஆடிபிளா இருக்குங்களா? வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். மிக சிறப்பான ஒரு அறிமுகத்தை கொடுத்த திரு அஸ்கர் சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் இந்த ஒரு உரையாடல் நிகழ்ச்சிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து வந்திருக்கக்கூடிய அனைவரையும் ரொம்ப அன்போடு வரவேற்கிறேன். என்னுடைய நன்றியை உங்க எல்லாருக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய வாய்ஸ் உங்களுக்கு தெளிவா ஆடிபிளா இருக்கா? தெளிவா இருக்கு சார். கேக்குது சார். கேக்குது சார். மகிழ்ச்சிங்க. சரி, இன்னைக்கு நம்ம டைரக்டா நம்ம விஷயத்துக்குள்ள போயிடலாம். நம்ம நேரத்தை விரயமாக்க வேண்டாம். என்னுடைய பெயர் ரமேஷ் கார்த்திக். நான் முன்னாள் சென்னை மாவட்டத்தினுடைய குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், அந்த மாவட்டத்தினுடைய குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலராக பணிபுரிஞ்சிட்டு இருந்தேன். மேலும் ஆசிரியராக, வரலாற்று ஆசிரியராக, இது என்னுடைய 20வது வருடம். 2025 என்னுடைய 20வது வருடம் நான் குழந்தைகளோடு பணியாற்ற ஆரம்பிச்சதுல இருந்து குழந்தைகளோடு மிக சிறப்பான ஒரு தொடர்புகள் நமக்கு இருக்கு. அவங்களோட ஒர்க் பண்றதை நான் ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நான் நினைக்கிறேன். மேலும் இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசுறது ஏன் முக்கியம் அப்படின்னு சொன்னா, ஒரு விபத்து ஏற்பட்டு சாலையில் ஒருத்தர் விழுந்து கிடக்கிறார் அப்படின்னு சொன்னா அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு எடுத்து செல்வதற்கு முன்பாக அவருக்கு கொடுக்கக்கூடிய முதல் உதவி அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னு சொன்னா, மருத்துவமனை வரைக்கும் அவரை கொண்டு போய் சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா அவருடைய உயிரை காப்பாத்திடலாம். அப்ப முதல் உதவி என்பது மிக மிக முக்கியமானது. அதே போலதான் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்றதும். இந்த கவுன்சிலிங் அப்படின்னு சொல்றத நாம அப்ரோச் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, பிரச்சனைக்கு உரிய ஒரு குழந்தைய நாம அணுக போறோமா, இல்ல பிரச்சனையில இருக்கக்கூடிய ஒரு குழந்தை நம்மள அணுகுதா அப்படிங்கிறத பொறுத்துதான் இந்த கவுன்சிலிங்குடைய ஒரு சாராம்சம் இருக்கு. அதை விட முக்கியமான ஒரு விஷயம், முதல்ல நம்ம என்ன பார்க்கணும், நாம ஒரு கவுன்சிலர் அப்படின்னு சொன்னா என்ன தகுதிகள் இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமானது. குறிப்பாக நமக்கு எந்த விதமான கமிட்மெண்ட்ஸும் இருக்கக்கூடாது. கமிட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா மன உளைச்சல்ல நாம இருக்கக்கூடாது. நாம மிகவும் தெளிந்த மனதோடு இருக்கணும். குறிப்பாக இப்போ நம்ம ஒரு கடன் தொல்லையால் அவதிப்படுறோம். ஒரு அதிகமான ஒரு லோன்ஸை நம்ம கமிட் பண்ணிட்டோம். நாம மிகுந்த கடன்ல இருக்கோம். நமக்கு பண தேவை அதிகமா இருக்கு. நமக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல கவுன்சிலர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜை அச்சீவ் பண்றது சாத்தியமில்லாத ஒண்ணு. மேலும் அது எஃபெக்டிவா இருக்காது. அது மட்டும் இல்லாம உடல்ல நமக்கு ஒரு தொந்தரவு இருக்கக்கூடிய நேரம், அல்லது மிக சோர்வா இருக்கக்கூடிய நேரம், அல்லது தூக்கம் அதிகமா இருக்கக்கூடிய நேரம், மன உளைச்சல் அதிகமா இருக்கக்கூடிய இது போன்ற நேரங்கள்ல கவுன்சிலிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம நிச்சயமா நம்ம தொடவே கூடாது. அது உதவி செய்ய போய் ஆபத்துல முடியும். குறிப்பாக நம்ம ஒரு விஷயத்த கவனிச்சு பார்க்கணும். குழந்தைகளை கையாள்வது அப்படிங்கிறது ஒரு இருபுறமும் கூர்மையான ஒரு கத்தியை கையாள்வது போன்றது. நாம அந்த குழந்தைகள் என்ன பர்பஸ்க்காக நம்ம கிட்ட வந்திருக்காங்க அப்படிங்கிறது அந்த குழந்தையை தவிர, கடவுளை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சப்ஜெக்ட தான் நம்ம ஹேண்டில் பண்ண போறோம். நாம இதை ஒரு விளையாட்டா நினைச்சு, இது சாதாரண ஒரு குழந்தை தானே, நமக்கு தெரியாத விஷயமே கிடையாது, நமக்கு 45-50 வயசு ஆகுது, நாங்க பார்க்காத குழந்தைங்களா
நம்ம நிறைய எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கோம், என்ன விஷயத்த இந்த குழந்தை சொல்லிட போகுது அப்படின்னு நம்ம ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி எந்த ஒரு குழந்தையும் நம்ம வந்து அப்ரோச் பண்ண கூடாது. ஒரு கவுன்சிலரா நமக்கு முக்கியமான ஒரு தகுதி என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா, பரந்த மனப்பான்மையுடைய ஒரு நபராக அவர் இருக்கணும். குறுகிய மனப்பான்மை நிச்சயமா இருக்கக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பரந்த மனப்பான்மை அப்படிங்கிறத நம்ம வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஏற்றுக்கொள்ளுதல், அக்செப்டன்ஸ் அப்படிங்கறது தான் அதோடைய ஃபர்ஸ்ட் கான்செப்ட். இந்த அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறத நாம ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். இந்த உதாரணம் எப்படி அப்படின்னு சொன்னா, ஒரு மன உளைச்சல் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, என்ன ரீசன் எதுவுமே நமக்கு தெரியாது, ஒரு கடுமையான மன உளைச்சலில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, ஒரு 10வது படிக்கக்கூடிய குழந்தைன்னு ஒரு கேஸ் ஸ்டடி நம்ம எடுத்துக்கலாம். அந்த 10வது படிக்கக்கூடிய குழந்தை ஏதோ ஒரு மன உளைச்சல், ஒரு தீர்வு கிடைக்கல, ஏதோ ஒரு உங்களுடைய வழிகாட்டுதல் கிடைச்சா ஒரு தீர்வு கிடைக்கும்னு யாரோ ஒருத்தர் மூலியமா கேள்விப்பட்டு உங்களை அப்ரோச் பண்ணி உங்க முன்னாடி அந்த குழந்தை வந்து உட்கார்ந்துருது. எதர் அந்த குழந்தை வந்து பாய் சைல்டா இருந்தா நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடிய ரிஸ்க் வந்து 90%. அதே சமயம் அந்த குழந்தை வந்து ஒரு பெண் குழந்தையா இருந்தா நீங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய ரிஸ்க் அப்படிங்கிறது 100%. இதுல 2 விஷயங்கள் இருக்கு. ஒரு ஆண் குழந்தை ஒரு பிரச்சனைன்னு உங்கள்கிட்ட வரும்போது நீங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு பெண் குழந்தை ஒரு பிரச்சனைன்னு உங்ககிட்ட வரும்போது என்ன ஃபார்மாலிட்டிஸ் நீங்க வந்து அதை கடைபிடிக்கணும் அப்படிங்கிற 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அப்ப கவுன்சிலர் அப்படிங்கிறது ஒரு வேலை கிடையாது, அது ஒரு பொறுப்பு, அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கறத நம்ம நிச்சயமா புரிஞ்சுக்கணும். இதனுடைய நோக்கம் என்ன சார்? நம்ம வந்து ஒரு கவுன்சிலரா நம்ம வந்து பணிபுரிகிறோம், ஒரு சோசியல் ஒர்க்கர், சமூக பணியாளர், நம்ம ஒரு சைக்காலஜிஸ்ட், நம்ம வந்து இனிமே உளவியல் சார்ந்த ஒரு நிபுணரா நம்ம வந்து பணிபுரிய போறோம். நம்முடைய ரோல் என்ன சார்? இதனால நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன சார் அப்படின்ற கேள்விகள் வந்து எல்லாருடைய மனசுலயுமே இருக்கும். இதுல வந்து வருமான வாய்ப்பு வந்து நமக்கு அதிகமா கிடைக்குமா அப்படிங்கிற கேள்விகள் வந்து நிச்சயமா எல்லாருக்குமே இருக்கும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே வருமானம் அப்படிங்கிறது அத்தியாவசியமா தேவைப்படுது. மேலும் இந்த வருமானம் இல்லாமல் நம்ம எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது அப்படிங்கிறது ஒரு நிதர்சனம். அப்ப வருமானம் என்பது முக்கியமாக இருந்தாலும் கூட நீங்க எல்லோரும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நான் சொல்ல போறத நீங்க அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க, ரெட்ல அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஒரு குழந்தை, மன உளைச்சலில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, அந்த பிரச்சனைக்கு தீர்வு உங்களால கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்பி உங்கள் முன்னே வந்து உட்காருது அப்படின்னு சொன்னா, நீங்கள் முதலில் என்னவா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தையுடைய தற்கொலை மனப்பான்மையில் இருந்து விடுவிக்கிறீங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தை யாருக்கேனும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி விடாம தடுக்கிறீங்க. இந்த 2 விஷயத்தை நீங்க ஃபர்ஸ்ட் செய்றீங்க. ஒரு கவுன்சிலர் ஒரு குழந்தைக்கு ஆற்றுப்படுத்துதல், ஒரு கொந்தளிப்பு மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு உங்களுடைய இனிமையான வார்த்தைகளாலும், நம்பிக்கை ஊட்டக்கூடிய வார்த்தைகளாலும் முதல்ல அந்த குழந்தையை ஆசுவாசப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஒண்ணு, நீங்க அந்த குழந்தைய தற்கொலை மனப்பான்மையில இருந்து தடுத்துட்டீங்க. இன்னொன்னு, அந்த குழந்தையால் யாருக்காவது ஆபத்தை பழிவாங்கும் உணர்ச்சியோட அந்த குழந்தை இருந்தது அப்படின்னு சொன்னா இன்னொருக்கு நடக்க போட வேண்டிய ஆபத்தை வந்து நீங்க தடுத்துட்டீங்க. இந்த 2 புனிதமான காரணங்களுக்காக உங்களுக்கு வந்து விலை மதிப்பற்ற செல்வத்தை வந்து கொடுக்கலாம். ஆனாலும் கூட அந்த குழந்தையுடைய எக்கானமிக்கல் பேக்ரவுண்டுக்கு தகுந்த மாதிரிதான் உங்களுடைய சன்மானமானது, ரெமினரேஷன் ஆனது இருக்கும். அதை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது அக்செப்டன்ஸ். ஒரு குழந்தை உங்களை தேடி வரும் பொழுது அந்த குழந்தையுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அப்ப முதல்ல அந்த குழந்தை பேசுறத நம்ம கவனிக்கணும். நாம மணிக்கணக்கா பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா மென்மேலும் மென்மேலும் அந்த குழந்தையுடைய மன உளைச்சல் அதிகமாகுமே தவிர குறையவே குறையாது. அப்ப முதல்ல ஒரு குழந்தை உங்களை அப்ரோச் பண்ணும் பொழுது ரொம்ப நம்பிக்கையோடு நாம அந்த குழந்தை சொல்லக்கூடிய வார்த்தைகளை வந்து கவனிக்கணும். அந்த குழந்தை பேசும்போது நம்ம எங்கேயோ ஒரு இடத்த பார்த்துட்டு, அந்த குழந்தை பேசும்போது நம்ம வந்து ஹெட்போன்ல பாட்டு கேட்டுட்டு, இல்ல அந்த குழந்தை நம்ம கிட்ட பேசும்போது நம்ம மொபைல் போன்ல வந்து நம்ம ஏதோ ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு, ஒரு மொபைல்ல படம் பார்த்துட்டு, இந்த மாதிரி விஷயங்களை பண்றதும் இல்ல அப்படின்னா நம்ம போன்ல வேற யாருக்கிட்டையாவது பேசிட்டு இருக்கிறது, நீ பேசுமா, நீ சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மற்ற வேலைகள்ல கவனமா இருக்கிறது, இது போன்ற விஷயங்கள் எல்லாமே அந்த குழந்தைக்கு உங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை தகர்த்துரும். 2வது, இந்த கவுன்சிலர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தொழில்
புரிபவர்கள் மீதான அவநம்பிக்கையை ஏற்படுத்திடும். ஏன்னா இது போன்ற கருத்துக்களை அந்த குழந்தைகள் வெளியில போய் சொல்லும் போது, நான் உயிருக்கு போராடுற சிச்சுவேஷன்ல அவர்கிட்ட என்னுடைய பிரச்சனையை சொல்ல போகும்போது அவர் காது கொடுத்து கூட கேட்காம அவர் வந்து போன் பாக்குறதும், அவர் சிரிச்சுட்டு பேசிட்டு இருக்கிறதும், இது போன்ற விஷயங்களை அவர் செய்யறாரு அப்படின்னு சொன்னா, காசுக்காக இந்த வேலையை நம்ம செய்யறதாக இந்த சமுதாயம் நம்மை தவறாக பார்ப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அப்போ ஒரு குழந்தை நம்மளை அப்ரோச் பண்ணி அந்த மனவேதனையை நம்ம கிட்ட பகிர்ந்துக்குது அப்படின்னு சொன்னா, நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம், தன்னுடைய சொந்த அப்பா அம்மாவை கூட நம்பாமல், யார் மீதும் நம்பிக்கை வைக்காம, தன்னுடைய சக நண்பர்களை கூட நம்பாமல், ஒரு கவுன்சிலரா நீங்க யாருன்னே தெரியாத உங்க மேல நம்பிக்கை வச்சு தன்னுடைய அந்தரங்க விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு பிரச்சனைக்குரிய விஷயங்களை உங்ககிட்ட சொல்லி உங்களால் ஒரு தீர்வு கொடுக்க முடியும் அப்படிங்கறத நம்புது அப்படின்னா, கடவுளுக்கு நிகரான ஒரு பொறுப்பை உங்களுக்கு அந்த குழந்தை கொடுத்திருக்கு அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். காசு பணம் எல்லாமே வந்து இரண்டாவது தான். அப்பயே நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தை முழுமையா பேசி முடிக்கிற வரைக்கும் நீங்க அந்த குழந்தையுடைய கதைகளை வந்து பொறுமையா கேட்பது மட்டும்தான் ஆற்றுப்படுத்துதல். நீங்க பேசுறது, சொல்யூஷன் கொடுக்கறது எல்லாமே 20% தான். அந்த குழந்தை சொல்லக்கூடிய விஷயங்களை கவனிச்சு நீங்க முழுமையா கேட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னாவே 80% பிரச்சனையை நீங்க ஆரம்பத்திலேயே சரி பண்ணிட்டீங்க அப்படின்றத அர்த்தம். நாம இந்த 2வது விஷயம், இந்த அக்செப்டன்ஸ். முதல்ல அந்த குழந்தை சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து கேட்கிறோம். 2வதாக நம்ம கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், என்ன வேணா அந்த குழந்தை செஞ்சிருக்கட்டும், 1000 தவறுகள் செஞ்சிருக்கட்டும், இல்ல லட்சக்கணக்கான தவறுகளை கூட அந்த குழந்தைகள் வந்து செஞ்சிருக்கட்டும், உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிச்ச பிறகு பழிய தூக்கி அந்த குழந்தை மேலேயே போடக்கூடாது. அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, நான் ஜட்ஜ்மெண்டல் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்றோம். ஒரு குழந்தையுடைய ஆட்டிடியூட நம்ம ஜட்ஜ் பண்ணவே கூடாது. அந்த குழந்தை எல்லாத்தையும் நம்ம கிட்ட ஓப்பனா சொல்லிடுச்சு. இப்ப அந்த குழந்தை எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு தீர்வு. இனிமே நான் எப்படி இருக்கணும், இனிமே என்னுடைய வாழ்க்கை வந்து சுமூகமா போகணும்னா நான் என்ன செய்யணும், இந்த பிரச்சனையில இருந்து உடனே நான் வெளியில வர்றதுக்கு நான் என்ன செய்யணும், இதற்கான தீர்வை தான் அந்த குழந்தை கேட்குது. ஆனா அதுக்கு பதிலாக எடுத்த உடனே அந்த குழந்தை மீது எல்லா பழியும் போட்டு, உனக்கு அறிவு இல்லையா, உனக்கு வந்து கொஞ்சம் கூட மூளையே இல்லாம நடந்துக்க தெரியாதா, ஏன் உனக்கு உங்க அப்பா அம்மா சொல்லி கொடுக்கலையா, உனக்கு வந்து உன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலையா, இது கூட தெரியாம நீ எல்லாம் என்னதான் படிச்ச, இப்படி நம்ம அந்த குழந்தைய வந்து ஒரு அணுக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தை நம்ம கிட்ட வந்த காரணத்தையே நம்ம வந்து உடைச்சிடறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்ப அந்த குழந்தைய நான் ஜட்ஜ்மெண்டல் ஆட்டிடியூடோட நம்ம வந்து அணுகணும். அந்த குழந்தை செஞ்ச தவறுகளுக்கு இனிமேல் என்ன செஞ்சா அந்த பிரச்சனை சரியாகும் அப்படிங்கிறதுக்கான தீர்வை கொடுக்கணும். இந்த இடத்துலதான் ஒரு கவுன்சிலர் எவ்வளவு அனுபவம் மிக்கவர் அப்படிங்கிறது தெரியும். அந்த குழந்தை சொல்ல 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 நம்முடைய மைண்ட்ல ஒரு படம் மாதிரி அது ஓடிக்கிட்டே இருக்கணும். அது ஓடிக்கிட்டே இருக்கும் போதே அந்த குழந்தை எங்கெங்கெல்லாம் தவறு செஞ்சுட்டு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். 2வது, உடனடியாக எந்த தீர்வையும் சொல்லிவிடக் கூடாது. ஏன்னா அந்த குழந்தை நம்ம கிட்ட உண்மையை சொல்லிச்சா பொய் சொல்லிச்சான்னு நமக்கு தெரியாது. அப்ப எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட நீங்க ஒரு சில கிராஸ் செக்கிங் மூலியமா, இயல்பான ஒரு பேச்சுவார்த்தை மூலியமாக ஒரு கிராஸ் செக்கிங், ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் வந்து நீங்க பண்ணணும். ஒரு 2-3 நாட்கள் வந்து இடைவெளியை எடுத்துக்கணும். எல்லா விதமான மன உளைச்சலையும் உங்ககிட்ட பகிர்ந்து கொண்ட பிறகு அந்த குழந்தையுடைய கொந்தளிப்பான மனப்பான்மை அப்படிங்கிறது ஆற்றுப்படுத்துதல் நடந்து ரொம்ப சுமூகமான மனநிலையில இருக்கும். இதற்கு பிறகு ரிஸ்க் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு கம்மி. 1 நாட்கள் 2 நாட்கள் கழித்து நீங்க அந்த குழந்தைய வந்து வர சொல்லலாம். அப்படி வர சொல்லும் பொழுது அந்த குழந்தையோட மனசுல என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, எல்லா பிரச்சனையும் நம்ம ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டோம், நம்ம மனசுல இருந்த பாரத்தை இறக்கி வச்சுட்டோம், இனிமே அவர் நமக்காக யோசிச்சு ஒரு நல்ல தீர்வை கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை அந்த மனசுல, அவநம்பிக்கையான ஸ்டேஜ்ல இருந்து அந்த கொந்தளிப்பான மனப்பான்மையில இருந்து ஒரு பாரத்தை இறக்கி வைத்த மனப்பான்மைக்கு போகி நீங்கள் ஒரு தீர்வை கொடுப்பீங்கன்ற ஒரு மனப்பான்மைக்கு அந்த குழந்தை வந்துடும். இப்ப நீங்க உடனே ஒரு தீர்வை சொல்லாம ஒரு 2 நாட்கள் அவகாசம் எடுத்துக்கணும். ஏன் அந்த அவகாசத்தை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒன்று, நாம மீண்டும் மீண்டும் அந்த குழந்தை சொன்ன விஷயங்களை வந்து அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். எந்த இடத்துல அந்த குழந்தை வந்து தவறு பண்ணிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 2வது, 2 முறை அந்த விஷயங்களை கிராஸ் செக் பண்ணின பிறகு அந்த குழந்தையுடைய பொருளாதார பின்னணி, எக்கானமிக்கல் பேக்ரவுண்ட வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். இதுல 4 விஷயம் நீங்க செக் பண்ணணும். நீங்க எழுதுறதுனா கூட எழுதிக்கலாம். முதல்ல உங்ககிட்ட கவுன்சிலிங்காக வந்த குழந்தையோட ஸ்டோரிய ஃபுல்லா நீங்க கேட்ட பிறகு
ஃபேக்ட் ஃபைண்டிங்ல நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, எக்கானமிக் பேக்ரவுண்ட் ஆஃப் த சைல்டு, குழந்தையுடைய பொருளாதார பின்னணி அதை கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது, அந்த குழந்தையுடைய கல்வி பின்னணி, எஜுகேஷனல் பேக்ரவுண்ட், ரெண்டாவது அதை கண்டுபிடிக்கணும். மூன்றாவது, அந்த குழந்தையுடைய உளவியல் பலம், சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரென்த், எந்த அளவுக்கு அந்த குழந்தையுடைய மனநிலை இருக்கு அப்படிங்கிறத, அந்த சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத நீங்க அனலைஸ் பண்ணணும். நான்காவதாக இருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அந்த குழந்தையுடைய சோசியல் பேக்ரவுண்ட், சமூக கட்டமைப்பு, அந்த குழந்தை வாழக்கூடிய பகுதி, அந்த குழந்தை படிக்கக்கூடிய பள்ளி, அந்த குழந்தையுடைய நண்பர்கள், அந்த குழந்தையுடைய பெற்றோர்கள், அந்த குழந்தையுடைய உறவினர்கள், அந்த குழந்தை வாழக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய நபர்கள், இது எல்லாத்தையும் நீங்க அனலைஸ் பண்ணினாதான் சூழ்நிலை காரணமாக அந்த குழந்தை தவறு செஞ்சுதா, அல்லது தன்னுடைய கல்வி அறிவு இல்லாமல் அறியாமை குறைபாட்டினால ஒரு தவறு செஞ்சுதா, இல்ல சமூக அழுத்தம், பியர் குரூப்ல அவங்க நண்பர்கள் வட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழுத்தம் காரணமாக அந்த குழந்தை ஒரு தவறை செஞ்சுதா, இல்ல பொருளாதார பின்னணி மோசமா இருக்கிறதுனால பணம் நிமித்தமான பிரச்சனைகள்னால ஒரு குழந்தை தவறு செஞ்சுதா, இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு 2-3 நாட்களுக்கு மேல ஆயிடும். அப்ப அந்த குழந்தையுடைய பேரண்ட்ஸ் கிட்ட பேச வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொன்னு சொல்லுங்க அம்மா, யாரோ ஒருத்தர் இடையில கேட்டீங்க, சொல்லுங்க. Third one. What is the third one, sir? Third one. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எக்கானமிக்கல் பேக்ரவுண்ட் அனலைஸ் பண்றீங்க. ஆமா சார். செகண்ட் வந்து எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் அனலைஸ் பண்றீங்க. ஓகேங்க சார். மூணாவது சைக்காலஜிக்கல் பேக்ரவுண்ட், அந்த குழந்தையுடைய மனநிலையை வந்து நீங்க அனலைஸ் பண்றீங்க, சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரென்த். ஓகே சார். நான்காவதாக சமூகம் சார்ந்த விஷயங்கள். ஓகே ஓகே. இதுல வந்து இந்த சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரென்த்தை வந்து ஏன் சார் அனலைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு எழும், பொதுவாக அது எழும். ஏன் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஒரு குழந்தை ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லும் போது இயல்பான மனநிலையில உங்ககிட்ட ஷேர் பண்ணுதா, அல்லது பயத்தின் வெளிப்பாட்டோட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுதா, அல்லது அந்த குழந்தை ஒரு விஷயத்த சொல்லும் போதே தொண்டை அடைக்கிற மாதிரி துக்கம் தேம்பி தேம்பி அழுது ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணுதா, இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம அந்த பிரச்சனையுடைய சிவியாரிட்டியை அந்த இடத்துலதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கவே முடியும். ஒரு குழந்தை யதார்த்தமா ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணுது அப்படின்னு சொன்னா நமக்கு ரிஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா அதே மிகுந்த பயத்தோடு அந்த குழந்தை நம்ம கண்ணையே பார்க்காம எங்கேயோ பார்த்துக்கிட்டு தொண்டையை அடைக்கிற மாதிரி துக்கத்தோட அழுது புரண்டு ஒரு விஷயத்த நம்ம கிட்ட ஷேர் பண்ணுது அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஆற்றுப்படுத்துதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த குழந்தை நம்முடைய நேரடி கண்காணிப்புல இருக்க வேண்டியது அவசியம், பெற்றோருடைய நேரடி கண்காணிப்புல இருக்க வேண்டியது அவசியம். பெற்றோர்கள் இல்லாத பட்சத்துல ஒரு பொறுப்பான ஒரு கார்டியன் அந்த குழந்தையோட நேரடி கண்காணிப்புல வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இது எல்லாமே நம்ம வந்து கவுன்சிலிங் டைம்ல சொல்யூஷன் ப்ரொவைட் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம அனலைஸ் பண்ணி முடிச்சிடணும். இன்னொன்னு, நம்மளால அந்த குழந்தைக்கு ஒரு தீர்வை கொடுக்க முடியாது அப்படிங்கிறது உங்க மனசுல எப்பயாவது தோணுச்சு அப்படின்னு சொன்னா உடனடியாக அரசு மருத்துவமனையில் உள்ள சைக்காலஜிஸ்ட் கிட்ட அந்த கேஸ் நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறது அப்படிங்கிறது மிகுந்த புத்திசாலித்தனம். எந்த சூழ்நிலையிலும் அந்த கேஸை வந்து நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது, ஏதோ ஒரு இடத்துல நமக்கு அந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த கேஸ் அந்த குழந்தையை பாதுகாப்பாக அந்த பெற்றோர்கிட்ட சொல்லி இன்னொரு மனநல மருத்துவர்கிட்டயோ அல்லது அரசு சார்ந்த ஒரு மனநல மருத்துவர்கிட்டயோ சைக்கியாட்ரிஸ்ட் கிட்டயோ அந்த கேஸை வந்து நாமளே கூட்டிட்டு போய் ஒப்படைச்சிடுறது அப்படிங்கிறது மிக 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 நல்ல ஒரு விஷயம். இல்ல சார் நான் ரிஸ்க் எடுத்து பாக்குறேன் அப்படின்னு சொன்னா பற்ற வைத்த ஒரு வெடிகுண்டை வந்து நீங்க வயிற்றுல கட்டிக்கிட்டு வேலை செய்யற மாதிரிதான் அந்த விஷயம். ஒரு குழந்தையோடைய பிரச்சனையை வந்து ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது நிச்சயமா இதுக்கான தீர்வை நம்ம கொடுக்க முடியும். அந்த குழந்தை நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கும். நாம என்ன சொல்றோமோ அதை அப்படியே பிசகாம அந்த குழந்தை வந்து கேட்கும் அப்படின்னா மட்டும் அந்த விஷயத்தை வந்து நீங்க ஹேண்டில் பண்ணணும். இல்ல நாம வந்து எத்தனை முறை கவுன்சிலிங் கொடுத்தாலும் அந்த குழந்தை அது செய்யற வேலையை தான் செய்யும் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைய அரசு சைக்கியாட்ரிக் மருத்துவருக்கு நீங்க ரெஃபர் பண்ணி அனுப்பிச்சிடுறது அப்படிங்கிறது ரொம்ப 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 நல்ல விஷயம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இதற்கு முன்பு இருந்த காலகட்டங்கள், நீங்க காலகட்டங்களை வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் எப்படி பிரிச்சிருப்பீங்க, கிறிஸ்து பிறப்புக்கு முன், கிறிஸ்து பிறப்புக்கு பின், பிஃபோர் கிரைஸ்ட், ஆஃப்டர் கிரைஸ்ட், இப்படிதான் வந்து நீங்க பிரிச்சிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க காலகட்டத்தை எப்படி பிரிக்கணும் அப்படின்னு சொன்னா கொரோனாவுக்கு முன், கொரோனாவுக்கு பின் அப்படின்னு சொல்லி நீங்க பிரிக்கணும். இன்னைக்கு கொரோனா வந்ததற்கு பிறகு
ஒட்டுமொத்த மக்களுடைய மனநிலையுமே தலைகீழ மாறி போயிடுச்சு. யார் என்ன மனநிலையில இருக்காங்க அப்படிங்கிறதையே கண்டுபிடிக்க முடியல. இந்த சமூகத்துல ஒன்றி பழகக்கூடிய அந்த பழக்கம் அப்படிங்கிறது அறவே போயிடுச்சு. இதனால ஒரு குழந்தை பெற்றோருடைய அரவணைப்பில் இருந்து விலகி வந்த குழந்தையா இருக்கா, அல்லது நண்பர்களுடைய ஈர்ப்பு காரணமாக பெற்றோரை பிரிந்து நண்பர்கள் கிட்ட போயிடுச்சா? இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணணும். இத வெறும் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய்க்காக நம்ம கொடுக்கக்கூடிய கவுன்சிலிங் கிடையாது. நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கவுன்சிலிங்கும் இட் ஷுட் பி ரெக்கார்டட். நீங்க அந்த கவுன்சிலிங்க ரெக்கார்ட் பண்ணல அப்படின்னு சொன்னா எந்த ஒரு குழந்தையும் நீங்கள் அந்த குழந்தை கிட்ட தவறா பேசுனீங்கன்ற ஒரு வார்த்தை போதும் லைஃபையே தலைகீழ மாத்தி புரட்டி போட்டுரும். ஒவ்வொரு கவுன்சிலிங்கும் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஒரு குழந்தையை காப்பாற்றும் நோக்கில் நீங்க வேலை செய்வீங்க. ஆனா அந்த குழந்தைகள் அதை சரியா எடுத்துக்கிட்டாங்கன்னா எல்லோருக்கும் நல்லது. ஆனா பேக் ஃபயர் ஆச்சு, தப்பான ஒரு வார்த்தை அல்லது தவறான ஒரு விஷயம் ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட அது கவுன்சிலிங் கொடுக்கறவங்களோட லைஃபை வந்து புரட்டி போட்டுரும். அதனால பெண் குழந்தைகளை பொறுத்தவரை ரெக்கார்டிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ரெக்கார்டிங்ஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த குழந்தைக்கு அவேர்னஸ் கொடுக்கணும். உங்களுடைய பிரச்சனையை நீங்க என்கிட்ட சொல்ல வந்திருக்கீங்க, அதுக்கு தீர்வு கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்றேன். என்னுடைய பல வருட அனுபவத்தை வச்சு உங்க பிரச்சனைக்கு நான் வந்து ஒரு தீர்வு கொடுக்க போறேன். அதனால நீங்க உங்களுடைய இந்த நிகழ்வு இப்ப நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கவுன்சிலிங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு கன்சென்ட் லெட்டர் அந்த குழந்தைகிட்ட கொடுத்து நீங்க அவங்க பேரண்ட்ஸ் கிட்டையும் கன்சென்ட் லெட்டர்ல சைன் வாங்கின பிறகு நீங்க ஒரு சொல்யூஷனை கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க 100% சேஃப். அப்படி இல்லாம நாம பஸ்ல போகும்போதோ இல்ல வீட்டுல லஞ்ச் சாப்பிட்டு இருக்கும் போதோ திடீர்னு அந்த குழந்தை போன் பண்ணி ஒரு பிரச்சனைன்னு சொல்லுது, சார் நான் கால்ல பேசினேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இட் இஸ் டோட்டல் ரிஸ்க். 100% ப்ரொஃபஷனலிசம் இஸ் நீடட். எந்த இடத்துலயுமே ப்ரொஃபஷனலிசம் இல்லாம கவுன்சிலிங்ல கைய வச்சோம் அப்படின்னா இட் இஸ் லைக் ஆட்டம் பாம். அந்த குண்டு வெடிக்கிறது முதல் அந்த கவுன்சிலிங் கொடுக்கிறவருடைய மனநிலையில தான் இருக்கும். அப்ப ப்ரொஃபஷனலிசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கேஸ் ரெக்கார்ட்ஸ் ஒவ்வொரு குழந்தை உங்ககிட்ட உள்ள வரும்பொழுதும் ஒரு சிசிடிவி கேமரா உங்களுடைய இடத்துல, நீங்க கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா 100% நமக்கு தேவை. அந்த என்டையர் சினாரியோவை நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ணணும். அந்த குழந்தைய உள்ளே நுழைந்த நேரம், அந்த குழந்தைக்கு நீங்க கவுன்சிலிங் கொடுத்த ஆடியோ, அந்த குழந்தை வெளியே செல்லக்கூடிய நேரம், அந்த குழந்தை உங்ககிட்ட கொடுத்த ஆவணங்கள், இது எல்லாமே இட் ஷுட் பி ரெக்கார்டட். இட் ஷுட் பி இன் ஓபன் கேமரா. இது இல்லாம நான் வழியில பார்க்கும்போது ஒரு ஹோட்டல்ல டீ சாப்பிட்டு இருந்தேன் சார், எதேச்சியா அந்த குழந்தை வந்து என்கிட்ட பேசிச்சு, அப்ப நான் சொல்யூஷன் கொடுத்தேன். இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் நீங்க எடுக்கவே கூடாது. அதை பத்தி நினைச்சு கூட பார்க்க கூடாது. அப்ரோச் பண்றாங்க அப்படின்னாவே நீங்க உங்களுடைய வீட்டுக்கோ அல்லது உங்களுடைய அலுவலகத்துக்கோ வர சொல்லிதான் நீங்க பார்க்கணும், அல்லது அந்த குழந்தையினுடைய வீட்டுக்கு நீங்க போய் பார்க்கணும். இது வழியில எந்த இடத்துலயுமே நீங்க அன்அபிஷியலா ஒரு குழந்தைய வந்து மீட் பண்ணி கவுன்சிலிங் கொடுக்கவே கூடாது. நான் அந்த வழியா தான் போறேன், போகும்போது உங்களை பார்த்து கொடுத்துட்டு போறேன், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கவே கூடாது. உங்களுடைய இடத்துக்கு வரலாம், அல்ல நீங்க அந்த இடத்துக்கு போகலாம். ஆனாலும் கூட கன்சென்ட் லெட்டர், கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி கன்சென்ட் லெட்டர் நீங்க வாங்கணும். ஒவ்வொரு முறை நீங்க சந்திக்கும் போதும் அந்த சந்திப்புக்கான கேஸ் ரெக்கார்ட்ஸ் மினிட்ஸ் வந்து நீங்க எழுதி அந்த குழந்தைகிட்ட சைன் வாங்கி கேஸ் ரெக்கார்ட்ஸ் வந்து நீங்க மெயின்டைன் பண்ணணும். அப்படி நீங்க மெயின்டைன் பண்ணலாம். அது இன்னைக்கு மட்டும் கிடையாது, நீங்க அடுத்த 100 வருஷத்துக்கு கூட அந்த கேஸ் ரெக்கார்டை மெயின்டைன் பண்ண வேண்டி வரும். அந்த குழந்தை உங்களுடைய கண்டினியூஸ் கவுன்சிலிங் ப்ராசஸ்ல அந்த குழந்தை ரெக்கவர் ஆயிட்டா எல்லோருக்குமே ரொம்ப சந்தோஷம். அந்த குழந்தைக்கு ஒரு புது வாழ்க்கையை அமைச்சு கொடுத்த ஒரு பெரிய புண்ணியம், காசு பணம் கிடைக்கிறத விட ஒரு குழந்தைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்த ஒரு பெரிய புண்ணியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இரண்டாவது, உங்களுக்கு அந்த குழந்தையின் மூலமாக பல்வேறு கேசஸ் ரெஃபரன்ஸ் மூலியமா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ஒரு புகழ்பெற்ற ஒரு கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்டா வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். நாம இன்னொரு விஷயமும் கூட உங்களுக்கு சொல்லலாம். இந்த அப்ரோச் வந்து எனக்கு எப்படி சார் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய குழந்தை ஒரு மனசுல கஷ்டம் இருக்கு, நம்ம கிட்டயே ஷேர் பண்ணிக்க முடியல, அப்ப அந்த குழந்தை ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட போகுது அப்படின்னு சொன்னா, அந்த சைக்காலஜிஸ்ட் நம்ம குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களோ அதே விஷயங்களை தான் நீங்க உங்ககிட்ட வரக்கூடிய குழந்தைங்க கிட்ட காமிக்கணும். அப்ப ஒரு குழந்தைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த குழந்தைக்கான தீர்வை கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம கொடுக்கக்கூடிய தீர்வை அந்த குழந்தை ஏத்துக்குமா ஏத்துக்காதா அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அதே சமயம் நாம கொடுக்கக்கூடிய தீர்ப்பு, நம்ம கொடுக்கக்கூடிய அந்த கவுன்சிலிங், நம்ம அந்த கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சொல்யூஷன், அந்த ட்ரபிள் ஷூட்டிங் அந்த விஷயம் அந்த குழந்தைக்கு ஆப்டா இருக்குமா அப்படிங்கறத தெரிஞ்சு நம்ம வந்து கொடுக்கணும். பொதுவா எல்லோருக்கும் சொல்லக்கூடிய காமன் விஷயத்த நாம அந்த குழந்தைக்கு சொல்லிடக்கூடாது. ஒவ்வொரு குழந்தையினுடைய பிரச்சனையும் தனித்துவம் மிக்கது, ரொம்ப யூனிக்கா இருக்கும். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நீங்கள் சிந்தித்து பல்வேறு கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்டோடைய ஆலோசனைகளை இப்படி ஒரு கேஸ் என்கிட்ட வந்திருக்கு, அந்த குழந்தைக்கு என்ன மாதிரியான தீர்வு சரியா இருக்கும் அப்படிங்கறத ஒருவரிடமிருந்து 4 பேரிடம் நீங்கள் கலந்து ஆலோசித்து புத்தகங்களை ரெஃபர் பண்ணி, இன்டர்நெட்ல ரெஃபர் பண்ணி, இதற்கு முன்னால இந்த மாதிரி கேசஸ் ஏதாவது வந்திருக்குதா அப்படிங்கறத நீங்க ஒரு முறைக்கு 2 முறை படிச்சு பார்த்து, அந்த கேசஸ்ல மருத்துவர்கள் என்ன விதமான சொல்யூஷனை கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்த்து நீங்க அந்த குழந்தைக்கான தீர்வை வந்து சொல்லணும். கொஞ்சம் கூட யோசிக்காம இதை செய் எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னா டெஃபினெட்லி இட் வில் பி a பேக் ஃபயர். அது அணுகுண்டன் வந்து நம்ம உட்கார்ந்துருக்கிற இடத்துக்கு கீழே பத்த வச்சுட்டு நம்ம வேலை செய்யற மாதிரியான ஒரு அமைப்பை கொடுத்துரும். இதை விட எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, பெண் குழந்தைகள் கிட்ட வந்து நீங்க பேசும்போது, கவுன்சிலிங் கொடுக்கும்போது, நீங்க அந்த குழந்தைய வந்து உங்க குழந்தையா நினைச்சிட்டு பேசக்கூடாது. அதே சமயம் அந்த குழந்தைய யாரோ ஒரு குழந்தை வந்திருக்குன்னு நினைச்சிட்டும் பேசக்கூடாது. ஒரு ப்ரொஃபஷனல் கிளையண்ட், நீங்க ஒரு அடல்ட்டுக்கு என்ன மரியாதை கொடுப்பீங்களோ அந்த ப்ரொஃபஷனலிசம் அங்க இருக்கணும். அந்த குழந்தைக்கு உரிய மரியாதையை கொடுக்கணும். ஏன் இதை சொல்றேன் அப்படின்றத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஒரு பெண் குழந்தை, ஒரு 14 வயது 16 வயது பெண் குழந்தை ஒரு மன உளைச்சலுக்காக உங்ககிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தை எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணும். நீங்க அந்த குழந்தைய உங்களுடைய குழந்தையா நினைச்சு பேசுறீங்க. ஆனா அந்த குழந்தை உங்களை தன்னுடைய அப்பாவா அது பார்க்காது. அந்த குழந்தையுடைய மனசுல நீங்க யாரு அப்படிங்கிறது கடவுளுக்கும் அந்த குழந்தைக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. அப்ப நீங்களா என்ன பண்ணக்கூடாது, அந்த குழந்தைய ஒரு தங்கச்சியாவோ, அந்த குழந்தைய உங்களுடைய மகளாகவோ, அந்த குழந்தைய உங்களுடைய தோழியாகவோ நினைச்சு நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொன்னா இட் இஸ் 100% பேக் ஃபயர். நீங்க அந்த மாதிரி நினைச்சு பேசவே கூடாது. ஒரு குழந்தை எதிரில வந்து உக்காந்துட்டா அது ஒரு ப்ரொஃபஷனலிசத்தோட நீங்க அந்த குழந்தைய ஹேண்டில் பண்ணும். எந்த விதமான உறவு முறையும் நம்பிக்கை ஊட்டக்கூடிய வார்த்தைகளையும் நீங்க அந்த குழந்தைக்கு கொடுக்க கூடாது. நிச்சயமா நான் பாத்துக்கிறேமா, என்னால முடியும், எனக்கு நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு நிறைய சோர்ஸ் இருக்கு, நான் வந்து மிகப்பெரிய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும், கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும், நிச்சயமா உன் பிரச்சனைக்கு நான் ஹெல்ப் பண்றேன், நிச்சயமா சால்வ், இந்த மாதிரியான வார்த்தைகளை உங்க கனவுல கூட நீங்க நினைச்சு பாத்துறாங்க. முதல்ல அந்த குழந்தை சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் கேட்டுட்டு, நான் சொல்லக்கூடியது ஒரு தீர்வு, அதுக்கான முயற்சிகளை நீங்க தான் எடுக்கணுங்கிறத தான் நீங்க சொல்லணுமே தவிர, உன் பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறங்கிற வார்த்தையை நீங்க சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் நம்பிக்கை துரோகியாக மாறுவதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம். கடங்கார மாதிரி ஆயிடுவீங்க. அதுக்கு பிறகு கண்டினியூஸா உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்க சொன்னீங்க செய்யல அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குமே தவிர, நீங்க ஒரு கிளையண்ட் கிட்ட ப்ரொஃபஷனலா ஹேண்டில் பண்ணதா இருக்காது. ஒரு கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தைக்கு நீங்க தீர்வை சொல்றீங்க, அந்த தீர்வு அந்த குழந்தை தான் எக்ஸிக்யூட் பண்ணிக்கணுமே தவிர ஆன் பிஹாஃப் ஆஃப் த சைல்டு நீங்க எந்த முயற்சியும் எடுக்க கூடாது. அதை முதல்ல உங்களுடைய மனசுல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிச்சயமா நான் உனக்கு சால்வ் பண்ணி தரமா, எனக்கு நிறைய பேர் தெரியும், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. உங்ககிட்ட நல்லா பணம் காசு இருக்கு அப்படிங்கிறதுக்காக, ஐயோ இப்போ உனக்கு இந்த பிரச்சனையாமா, என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு நான் தரமா, நீ சால்வ் பண்ணிக்கமா அப்படின்ற அந்த விஷயமே இருக்கக்கூடாது. எவ்வளவு பிரச்சனையில அந்த குழந்தை இருந்தாலும் அதற்கான தீர்வை நீங்க சொல்றீங்க, அந்த அடுத்த கட்ட நடவடிக்கைகளே அந்த குழந்தையும் அந்த குழந்தையை சார்ந்த பேரண்ட்ஸும் தான் செய்யணுமே தவிர, அந்த குழந்தைக்கு உதவி செய்யக்கூடிய இடத்துக்கு நீங்க போகவே கூடாது. என்ன சார் இப்படி கல் நெஞ்சத்தோட சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, இது போல ஓராயிரம் கேசஸ் உங்ககிட்ட வரும். எத்தனை குழந்தைக்கு நீங்க உதவி பண்ணிட முடியும்? அப்படி உதவி பண்றங்கிற வார்த்தையை சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நீங்கள் நம்பிக்கை வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றிய குற்றத்திற்காக பாதிக்கப்படுவீங்க. அப்ப ஒரு குழந்தைக்கான அறிவுபூர்வமான தீர்வை சொல்லி, இப்படி செஞ்சா உன் பிரச்சனை சால்வ் ஆகும், இதுக்கு நீ முயற்சி பண்ணி பாருமா அப்படிங்கறதோட நீங்க அனுப்பி விடுறதோட நீங்க நிறுத்திக்கிறது தான் கவுன்சிலிங்கோட முதல் படி. எக்காரணத்திற்கொண்டும் உணர்ச்சி வசப்படக்கூடாது. 2வது, உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை கொடுத்து விடக் கூடாது. 2வது, சத்தியங்களை செய்யக்கூடாது. இது எல்லாமே ஒரு ப்ரொஃபஷனல் கவுன்சிலரோட ஒரு என்ன சொல்றது குவாலிட்டிஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். எந்த விதமான ரியாக்ஷனுமே நீங்க கொடுக்க கூடாதுங்க. அந்த குழந்தை சொல்ல சொல்ல அவங்க கூட சேர்ந்துட்டு அழுகிறது, அந்த குழந்தை கூட சேர்ந்துட்டு சிரிக்கிறது, அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்றது, அவங்க சொல்றதுக்கு கொட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது. நாடிங் யுவர் ஹெட். அவங்க ஒரு விஷயத்த சொல்லும் போது நீங்க அதை ஆமோதிக்கலாம். அப்படியாமா, அடுத்து சொல்லுமா, அடுத்து சொல்லுமா, இப்படி அந்த விஷயங்களை கேட்கலாமே தவிர
எக்காரணத்தை முன்னிட்டும் அந்த குழந்தையுடைய உணர்ச்சிகளுக்கு இணையா நீங்க போயிடக்கூடாது. அவங்க அழும்போது அவங்க கூட சேர்ந்து நீங்களும் அழுறது, அப்புறம் அவங்களுக்கு தண்ணி கொடுக்கறது, அப்புறமா அவங்க சிரிக்கும் போது நீங்களும் சேர்ந்து சிரிக்கிறது, இது எதுவுமே அங்க இருக்கக்கூடாது. ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொன்னா அவங்க சொல்லக்கூடிய அந்த இமோஷன்ஸ் உங்களை பாதிக்காம இருக்கிற அளவுக்கு உளவியல் ரீதியா நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒருத்தங்க பேசும்போது நீங்க பாதிக்கப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு கவுன்சிலிங் தேவைப்படும். அந்த டைம்ல வந்து நீங்க எந்த விதமான வாக்குறுதியுமே நீங்க கொடுக்காதீங்க. தயவு செஞ்சு எந்த வேலையும் நீங்க செய்யாதீங்க. ஒருத்தர் எவ்வளவு உணர்ச்சி பூர்வமா பேசினாலும் கூட ஒரு சினிமா பாக்குற மாதிரி நான் பாப்பேன் சார் அப்படின்னா நீங்க தான் கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். இல்ல சார் அவங்க இவ்வளவு சொல்லும் போது நான் எப்படி சார் வருத்தப்படாம இருக்கிறதுனா தயவு செஞ்சு இந்த கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் அப்படிங்கிற பணியை மட்டும் செய்யாதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னா நீங்க அவங்க கூட இணைஞ்சிடுறீங்க. அவங்க பிரச்சனை அது மட்டும் கிடையாது. ஒருத்தங்க சொல்லும் போது நீங்க அது கூட சேர்ந்து வருத்தப்படுறீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய உணர்வுகள் அவங்களுடைய வேவ்லென்த் கூட நீங்க இணைஞ்சிடுறீங்க. இனிமே நீங்க அவங்க கூட சேர்ந்து அவங்க சொல்ற மாதிரி ஒர்க் பண்ண போறீங்க. நீங்க சொல்ற மாதிரி அவங்க ஒர்க் பண்ண போறது கிடையாது. அப்ப ஒரு விஷயத்த சொல்லும் போது எந்த விதமான வாக்குறுதியும் கொடுக்காம எந்த விதமான சத்தியங்களையும் செய்யாமல் ஆறுதல்களையும் சொல்லாம அவங்க பிரச்சனையை முழுக்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க 2 நாட்கள் பிரேக் எடுத்துக்கிட்டு அந்த பிரச்சனைக்கான தீர்வு இதுதாமா, இனிமே இந்த தீர்வை நீதான் வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறத சொன்னீங்க அப்படின்னா நீங்க ஒரு சைக்காலஜிஸ்ட். இரண்டாவதாக வாலண்டியரா எந்த ஒரு கிளையண்ட்டுக்கும் நீங்க போன் பண்ணி பேசி இப்ப பிரச்சனை சரியா போச்சா அப்படிங்கறத கேட்க கூடாது. அவங்களே உங்ககிட்ட தெரியப்படுத்துவாங்க. அவங்களே உங்ககிட்ட வேணுங்கிறத கேட்பாங்க. ஒவ்வொரு முறை உங்ககிட்ட பேசணும் அப்படின்னாலும் உங்களுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறத தெளிவா சொல்லிடுங்க. ஒவ்வொரு அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகை, அது அதிகமாகவும் இருக்கலாம் கம்மியாவும் இருக்கலாம். அது உங்க கிளையண்ட்டை பேஸ் பண்ணது, உங்களுடைய தியரியை பேஸ் பண்ணது, நீங்க கொடுக்க போற பிரச்சனைக்கான தீர்வை பேஸ் பண்ணது. ஆனா ஒரு குறைந்தபட்ச கட்டணத்தை அவங்க கட்டிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி கன்சல்ட் கொடுத்துதான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிறத உங்களுடைய ஆழ் மனசுல நீங்க பதிய வச்சுக்கீங்க. சரி, இப்ப நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசியிருக்கோம் அப்படின்றத நான் நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது சிறிய சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேளுங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம மறுபடியும் அடுத்த விஷயங்கள் உங்களுக்கு தோணும். வெல்பீயிங் சார், என் பேர் அசீனா. வணக்கம் மேடம். அதாவது இதுக்கு முன்னாடி இந்த சிறை கைதிகளுக்கெல்லாம் கவுன்சிலிங் கொடுக்குற ஒரு மேம் வந்து கிளாஸ் எடுத்தாங்க. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதே மாதிரிதான் ஒரு ஜென்ஸ் கவுன்சிலர் வந்து ஒரு பொண்ணுக்கு கவுன்சிலிங் கொடுத்து ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நீங்களும் அது சார்ந்து சொல்றீங்க. அப்போ இப்ப வந்து நிறைய ஆண் கவுன்சிலர், பெண் கவுன்சிலர், ஆண் டாக்டர், பெண் டாக்டர்னு இப்ப நிறைய இருக்காங்க. அப்ப அவங்க பிரச்சனைக்கு ஆண்களுக்கு ஆண்களும் பெண்களுக்கு பெண்களும் பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்த்துக்கலாம் இல்லையா? அப்படி கிடையாதுங்க மேடம். நம்ம வந்து என்னன்னு கேட்டா எல்லாரையும் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறது தான் ப்ரொஃபஷனல். அப்ப அந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத தான் நம்ம கத்துக்கணுமே தவிர அதுல இருந்து நம்ம விலகி போக கூடாது. பெண் குழந்தைகளை ஹேண்டில் பண்றது கஷ்டம் தான். ஆனாலும் கூட ஒரு முறையாக ஒரு ப்ரொஃபஷனலா நம்ம ஹேண்டில் பண்ணும் பொழுது இந்த பிரச்சனை ஈஸியா சால்வ் ஆகும். ஒரு உதாரணத்துக்கு வந்து நீங்க உங்களுடைய ஆபீஸ்ல இப்போ ஒரு ஆண் கவுன்சிலரா இருக்கிற பட்சத்துல அவங்களுடைய அலுவலகத்துல ஒரு பெண் கவுன்சிலர், இப்ப நீங்க ஒரு பெண் கவுன்சிலர், இப்ப இன்னொரு ஆண் கவுன்சிலர் ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒரு பெண் குழந்தையோட ஒரு கேஸை ஹேண்டில் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணலாம், அசிஸ்ட் பண்ணலாம். சார் நீங்க ஒரு வீடியோ கால் பண்ணும்போது நான் உங்க கூட இருக்கேன் அப்படிங்கறத நீங்க அசிஸ்ட் பண்ணலாம். அசிஸ்ட் பண்ணும் பொழுது 2 பேர் சேர்ந்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கும் பொழுது நிறைய விஷயங்களை வந்து நம்ம தவிர்க்கலாம். பாசிட்டிவான ஒரு அப்ரோச் இருக்கும். அதே சமயம் அந்த குழந்தைக்கு தீர்வு கொடுக்கறத நீங்க 2 பேரும் கன்சல்ட் பண்ணி கூட ஒரு தீர்வை வந்து கொடுக்கலாம். ஆனா நாம இனிமே வந்து பெண் குழந்தைகளுக்கு வந்து ஆண்கள் கொடுக்க தேவையில்ல, ஆண்களுக்கே கொடுக்கணும் அப்படி அவாய்ட் பண்ணி போகக்கூடாது. ப்ரொஃபஷனலா ஹேண்டில் பண்ணி பல்வேறு பிரச்சனைகளை வந்து நம்ம எதிர்கொண்டா மட்டும்தான் இனிமே வரக்கூடிய குழந்தைங்களுக்கு சொல்யூஷன்ஸை கொடுக்க முடியும். நம்ம விலகி போனோம்னா சொல்யூஷன்ஸை கொடுக்க முடியாது. நமக்கே வந்து தப்பிச்சு போற மாதிரி கணக்காயிடும். புரியுதுங்களா? எஸ் சார். அப்புறம் இன்னொரு டவுட் என்னன்னா, நீங்க சொன்னீங்கல்ல எந்த குழந்தையும் எடுத்த உடனே பேச மாட்டாங்க, அவங்கள பேச வைக்கணும்னு. அதே மாதிரி டாக்டர் ஹுசைன் பாஷா கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சென்னையில இருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு கிளைண்ட் வரும்போது, ஒரு பேஷண்ட்ஸ் வரும்போது அந்த குழந்தை வந்து 1 மணி நேரமா பேசவே இல்லை, நான் பேச வைக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த மாதிரி இப்ப நம்ம கிட்ட குழந்தைங்க வராங்க, நீங்க சொல்ற மாதிரி வந்த உடனே எல்லா குழந்தைங்களும் நம்ம கிட்ட வந்து பேசிட மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரி பேசாம இருக்கிறவங்கள எப்படி நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும், எப்படி அவங்கள பேச வைக்கணும்? அருமையா கேட்டீங்க. இதுதான் வந்து முக்கியமான விஷயமே. நம்ம ஒரு குழந்தை
நாம ஒரு பெரிய அடல்ட்டா இருந்தாலுமே கூட ஒரு புது இடத்துக்கு போனோம்னா நமக்கு தூக்கம் வராது. பல பேர் அதை வந்து உணர்ந்திருப்பீங்க. ஏன் அப்படின்னு சொன்னா அந்த இடத்தின் மீது நமக்கு உரிய நம்பிக்கை வராது. அந்த இடம் வந்து நமக்கு என்னமோ மனசுல உறுத்துது, நமக்கு அந்த இடம் செட் ஆகல அப்படின்னா தூக்கம் விடிய விடிய முடிச்சே கூட உட்கார்ந்துருப்பாங்க. அது நமக்கே அப்படின்னா ஒரு குழந்தை புதிதாக ஒருத்தருக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்து தன்னுடைய ரகசியங்களை பூரா சொல்லணும் அப்படிங்கிற முயற்சி எடுக்குது அப்படின்னு சொன்னா நாம தான் அந்த குழந்தைக்கான ஐஸ் பிரேக்கரா இருக்கணும். ஐஸ் பிரேக்கர் அப்படிங்கிறது ஒரு குழந்தையுடைய மௌனத்தை நம்ம வந்து கலைக்கிறது. அந்த குழந்தையுடைய நம்பிக்கையை நம்ம வந்து பெறணும். அந்த குழந்தையோட நம்பிக்கையை நம்ம பெறணும் அப்படின்னு சொன்னா நம்பிக்கை ஊட்டும் வார்த்தைகளை அந்த குழந்தைக்கு நம்ம வந்து கொடுக்கணும். ரெண்டாவது, நம்முடைய அறிமுகம் ஏற்கனவே அந்த குழந்தைக்கு இருந்தா உடனடியாக அந்த குழந்தை பேச துவங்கும். நம்ம யாருன்னே அந்த குழந்தைக்கு தெரியாது அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை நம்பக்கூடியவர் மூலியமாக நம்ம கிட்ட வந்தாலும் உடனடியா அந்த குழந்தை நம்ம கிட்ட எல்லா பிரச்சனையும் சொல்லும். அப்படி இல்லைன்னா அந்த குழந்தை பேசும் வரையில் அந்த குழந்தைக்கு நம்பிக்கை ஊட்டும் வார்த்தைகளை நீங்க தொடர்ந்து கொடுத்து மிகவும் இனிமையான ஒரு குரல்ல அந்த குழந்தை அதட்டும் விதமாக இல்லாம மிகவும் பண்போடு மிகவும் பணிவோடு அந்த குழந்தைய நம்ம பேசுறத கேட்கும் போதே இவங்க படிச்சவங்க, இவங்க குழந்தைகளுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடியவங்க, இவங்க கிட்ட சொன்னோம்னா நிச்சயமா ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வரும்பாரு நம்முடைய உடை இருக்கணும், நம்முடைய பேச்சு இருக்கணும், நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு நாம வந்து ஒரு வெளியில இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்லையோ இல்ல வெளியில இருக்கக்கூடிய ஒரு டீ ஷாப்லயோ நம்ம நின்று இதை பேச முடியாது. ஒரு அட்மாஸ்பியர் அந்த குழந்தை வந்து உக்காந்தா ஒரு அலுவலக அட்மாஸ்பியர் அங்க இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை நம்மளை நம்பும். எந்த விதமான ஆபீஸ் அட்மாஸ்பியரும் இல்ல, இவங்களை பார்க்கும் போதே ஒரு பெரிய தாடி மீசையோட ஒரு ப்ரொஃபஷனலாவே இல்லாம ஒரு பயமுறுத்தக்கூடிய விதமா இருக்காங்க, இல்ல அப்படின்னா ஒரு என்ன சொல்றது ஒரு நைட் ட்ரெஸ்ல இருக்காங்க, நாம அவங்கள்ட்ட பேசும்போது ரொம்ப கேஷுவலா மத்த விஷயங்களை இது பண்றாங்க, அந்த குழந்தையோட நம்பிக்கையை வந்து சிதைக்கக்கூடிய எந்த விதமான விஷயமும் நம்ம இருக்கக்கூடாது. 100% ப்ரொஃபஷனலா அந்த குழந்தைய நம்ம அப்ரோச் பண்ணும்போது நீங்க ஒரு பெரிய ஐஸ் பிரேக்கரா இருப்பீங்க. வெகு விரைவில் அந்த குழந்தை உங்ககிட்ட பேச வைப்பீங்க. இல்ல அப்படின்னா கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு இது செட் ஆகாது, நான் மறுபடியும் இன்னொரு நாளைக்கு வரேன், அந்த குழந்தை எதிர்த்து போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். சரிங்களாமா? எஸ் சார். அப்புறம் இந்த 100 வருஷம் ஆனாலும் அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல. ஆமா, இப்போ நம்ம நிச்சயமா. மொபைல்ல ஹலோ நிச்சயமா சொல்லுங்கம்மா. இப்போ நம்ம மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணும்போது சம்டைம் நம்மளோட மொபைல் டேட்டா எல்லாம் வந்து க்ளோஸ் ஆயிடுது. இப்ப நம்ம கூகுள் பென்டிரைவ் எல்லாம் சேவ் பண்ணும்போது இப்ப அதுவுமே வந்து எரேஸ் அவங்களே பண்றாங்க, ஸ்டோரேஜ் அதிகமா இருக்குன்னு. அப்ப நம்ம பழைய காலம் மாதிரி டேப் ரெக்கார்ட்ல ரெக்கார்ட் பண்றது பெஸ்டா இல்ல இதுக்கு வேற ஏதாவது மெத்தட் இருக்கா? டேப் ரெக்கார்ட் இல்ல, நீங்க வந்து சிடி, அந்த சிடில இருக்கக்கூடிய விஷயங்கள் காம்பாக்ட் டிஸ்க், அந்த சிடில இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து எப்பவுமே எரேஸ் ஆகாது. நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா எழுத்துப்பூர்வமான ரெக்கார்டு ஃபர்ஸ்ட் வந்து கன்சென்ட் லெட்டர். அந்த குழந்தை உங்ககிட்ட வரும்போது ஒரு வேண்டுகோள், அந்த குழந்தைய ஃபர்ஸ்ட் எல்லா விஷயத்தையும் நீங்க கேக்குறீங்க, ஓகே. ஆனா இந்த பிரச்சனை எல்லாம் எழுத்துப்பூர்வமா எழுதி எனக்கு ஒரு மனநல ஆலோசக உதவி வேணும்னு ஒரு லெட்டர் மட்டும் நீங்க அந்த குழந்தைய நீங்க எழுதிருங்க. நீ இதை படிச்சு பார்த்துட்டு ஒரு சைன் பண்ணி கொடுமான்னு கேட்டு அந்த கன்சென்ட்டை நீங்க வாங்கிக்கணும். அந்த ரெக்கார்ட் பிசிக்கல் ரெக்கார்டை நீங்க ஒரு தனி செல்ஃப் இல்ல ஒரு பீரோல நீங்க அந்த பிசிக்கல் ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணிட்டே வரணும். என்னைக்கு அந்த குழந்தைக்கு எங்க பிரச்சனை அப்படின்னு ஒரு என்கொயரி வர சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா இந்த குழந்தைக்கு நீங்க அந்த ரெக்கார்ட்ஸை மட்டும்தான் நீங்க ப்ரொடியூஸ் பண்ண முடியுமே தவிர அந்த குழந்தை அந்த சூழ்நிலையில உண்மையை பேசுமான்னு நமக்கு தெரியாது. அப்ப நீங்க மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணுங்க, தப்பு கிடையாது, அது எரேஸ் ஆகாது. மொபைல்ல ரெக்கார்ட் பண்ண உடனே அதை ஒரு கம்ப்யூட்டருக்கு மாத்தி சிடில ரைட் பண்ணி அந்த சிடில அந்த குழந்தையோட நேம மார்க்கர்ல எழுதி அந்த சிடியை ஒரு கவர்ல போட்டு அந்த கன்சென்ட் லெட்டர் அந்த ஃபைல் எல்லாத்தையுமே எடுத்து மெயினா நீங்க டாக்குமெண்டேஷன் பண்ணி வச்சுக்கணும். இந்த டாக்குமெண்டேஷன் ஒண்ணு மட்டும்தான் அந்த கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்டுக்கு பாதுகாப்பு. இந்த டாக்குமெண்டேஷன் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்க். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். எல்லாத்தையும் நல்லா கிளியர் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்கம்மா. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேஸ் ஸ்டடி நம்ம எடுத்துக்கலாமே. ஒரு குழந்தையுடைய இது வந்து அமெரிக்கால இருந்த ஒரு கேஸ் ஸ்டடி, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் படிச்சது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு குழந்தை ஒரு பார்க்குக்கு போறாங்க. அந்த பார்க்ல வந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த அப்பாவுடைய நண்பர் ஒருத்தர் பேசுறதுக்கு வராரு.
அப்ப இந்த குழந்தையுடைய அப்பாவும் அந்த அப்பாவுடைய நண்பரும் ரொம்ப சுவாரஸ்யமா பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த குழந்தை அவங்க அப்பாட்ட பேசுறதுக்கு ஆசைப்பட்டு கைய வந்து சொரிஞ்சு விடுது. அவங்க அப்பா விரல பிடிச்சி இழுக்குது, டாடி டாடி டாடின்னு கூப்பிடுது. பல்வேறு முறை இந்த மாதிரி வந்து அந்த குழந்தை வந்து முயற்சி பண்ணுது. ஆனா இவர் என்ன பண்றாரு, அந்த குழந்தையை உதாசீனப்படுத்தி, இக்னோரன்ஸ், அந்த கையை தட்டி விட்டு நீ அந்த பக்கம் போ, இது இப்ப விளையாடு, நான் பேசிட்டு இருக்க, தொந்தரவு பண்ணாத, இப்படிலாம் சொல்லி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு மேல அந்த குழந்தைய இக்னோர் பண்றாரு. இப்படி இக்னோர் பண்ணும் பொழுது இந்த கோபத்தின் வெளிப்பாடாக 19 வருடம் கழித்து அந்த அப்பாவை அந்த குழந்தை அடிச்சு துன்புறுத்துது. இது அமெரிக்கால இருந்த ஒரு கேஸ் ஸ்டடி. அப்ப இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு கவுன்சிலர் தான் கண்டுபிடிச்சாங்க. ஏன் உங்க அப்பா மேல இவ்வளவு கோபம்? அந்த குழந்தை போய் சொல்லியிருக்கு, எங்க அப்பா மேல எனக்கு தீராத கோபம் இருக்கு, என்னால இதுல இருந்து வெளியில வரவே முடியல, எங்க அப்பாவே நான் ஏதாச்சும் பண்ணணும் போல என் மனசு இருக்கு அப்படின்னு அந்த குழந்தை ஒரு சைக்காலஜிஸ்ட போகும்போது, அந்த சைக்காலஜிஸ்ட் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காரு. இதுக்கு பின்னால் இருந்தக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்கு கடந்த காலத்தை நோக்கி அந்த குழந்தைய நீங்க எடுத்துட்டு போறீங்களோ, அந்த குழந்தையே ரியலைஸ் பண்ணிடும், இந்த இடத்துலதான் நம்ம தப்பு பண்ணிருக்கோம் அப்படிங்கறத வந்து அந்த குழந்தையே கண்டுபிடிச்சிடும். எவ்வளவு ஹிஸ்டரி அவங்களால வாங்க முடியுமோ அவ்வளவு ஹிஸ்டரிய வந்து நீங்க வாங்கணும். இந்த குழந்தை பருவத்துல உனக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன, உனக்கு பிடிக்காத விஷயங்கள் என்ன, உனக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன, நீ என்ன மாதிரி படங்கள் எல்லாம் பார்த்திருக்க, ஸ்கூல்ல உனக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், உன்னுடைய ஆசிரியர்ல உனக்கு யாரை பிடிக்கும், நண்பர்கள்ல உனக்கு யாரை பிடிக்கும், இப்படி நீங்க எல்லா விஷயத்தையும் இயல்பா பேசிட்டே போறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கும் ஒரு க்ளூ கிடைக்கும், அந்த குழந்தைக்கும் நம்ம இந்த இடத்துலதான் நம்ம இந்த தப்பை பண்ணிருக்கோம் அப்படிங்கறத அந்த குழந்தையும் ரியலைஸ் பண்ணும். ஒரு குழந்தைக்கு இக்னோரன்ஸ், அதாவது அந்த குழந்தைய வந்து மறுதளிக்கிறாங்க, இல்ல அந்த குழந்தைய வந்து நிராகரிக்கிறாங்க, அந்த குழந்தைய ஒதுக்குறாங்க, ஐசோலேட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த குழந்தையுடைய மனசுல தீராத ஒரு வடு ஏற்படுவது நிதர்சனம், உண்மை. அந்த வடு எப்படிப்பட்ட பாதிப்பை வேணாலும் ஏற்படுத்தும். ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா, ஒரு தாயை இழந்த குழந்தை சித்திக்கிட்ட வளருது அப்படின்னு சொன்னா அந்த சித்தியோட இக்னோரன்ஸ் வந்து எப்படி அந்த குழந்தையும் சித்தியும் எதிரிகளை போல உருவாக்குமோ, அதே ஒரு மனநிலை வந்து யார் ஒரு குழந்தையை நிராகரிச்சாலும் அந்த குழந்தையுடைய மனசுல தீராத ஒரு வடு இருக்கும். அந்த ஒரு வடு அந்த குழந்தையுடைய மனதில் வன்மத்தை ஏற்படுத்தும். அந்த குழந்தை பிற்காலத்துல சமூகத்திற்கு மிக ஆபத்தான ஒரு குழந்தையாக மாறுவதற்கான வாய்ப்பும் உண்டு. அதனால எந்த ஒரு குழந்தையுடைய ஹிஸ்டரியை கேட்கும் போதும் ரொம்ப நிதானமா அந்த குழந்தைய பேச விட்டு எல்லாத்தையும் தெளிவா கேளுங்க. ஒரு மருத்துவர் எடுத்துக்கங்களேன், நீங்க ஒரு உடல்நலம் சரியில்லை, ஒரு காய்ச்சல் அப்படின்னு சொல்லி நீங்க மருத்துவர்கிட்ட போறீங்க அப்படின்னு சொன்னா அந்த மருத்துவர் எடுத்தோடனே உங்களுக்கு மருந்து கொடுத்துட மாட்டாரு. இதுக்கு முன்னாடி நீங்க என்ன சாப்பிட்டீங்க, எங்க குளிச்சீங்க, என்ன தண்ணி குடிச்சீங்க, கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சீங்களா, இல்ல நீங்க அதிகாலையில குளிச்சீங்களா, இல்ல பனியில டிராவல் பண்ணீங்களா, இப்படி பல்வேறு விஷயங்களை கேட்பாரு. எல்லா விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இது ஒரு வைரல் ஃபீவரா, இல்ல ஒரு பாக்டீரியா ஃபீவரா, இல்ல ஒரு நார்மல் ஃபீவரா அப்படிங்கறத தெரிஞ்ச பிறகுதான் மருந்தே கொடுப்பாரு. எதுவுமே கேட்காம டக்குனு மருந்து எடுத்து கொடுத்துட மாட்டாரு. இதுதான் ஒரு சைக்காலஜிஸ்டுக்கும் பொருந்தும். ஒரு குழந்தை உங்ககிட்ட ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது எவ்வளவு அந்த குழந்தைய பேச வைக்க முடியுமோ அவ்வளவு அந்த குழந்தைய பேச வச்சு தகவல்களை நீங்க கேதர் பண்ணீங்கன்னா தான் அந்த குழந்தை என்ன மாதிரியான சூழ்நிலையில வாழுது, என்ன மாதிரியான சூழ்நிலையில ஒரு தவறை செஞ்சிருக்கு, என்ன மாதிரியான சூழ்நிலை அந்த பிரச்சனையை சரி பண்ணும், லைஃப் ஸ்டைல் சேஞ்ச், அதை வந்து நீங்க கண்டுபிடிச்சு அந்த குழந்தைக்கு சொன்னா மட்டும்தான் ஒரு என்ன சொல்றது, உங்களுக்கும் ஒரு ஜாப் சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும், அந்த குழந்தைக்கும் அந்த லைஃப்ல வந்து முன்னேறி போவதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும். அவசரப்பட்டு எந்த ஒரு தீர்வையும் சொல்லிடக்கூடாது, அவசரப்பட்டு எந்த ஒரு ப்ராமிஸையும் கொடுத்துடக்கூடாது. இவ்வளவுதான் அந்த கவுன்சிலிங்ல இருக்கக்கூடிய ரொம்ப அடிப்படையான விஷயங்கள். இதை ஒவ்வொன்றும் நமக்கு உள்ள நம்ம நிறைய பிரிவுகள் இருக்கு. இப்ப இதுல வந்து காக்னிட்டிவ் தெரப்பின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு, உள்ள வந்து நிறைய பிரிவுகள் இருக்கு. அதை பத்தி நம்ம வருங்காலங்கள்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனா பேசிக்கா நான் ஒரு கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்டா வரப்போறேன், இனிமே என்னுடைய கேரியர் வந்து கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் தான், குழந்தைகள் பிரச்சனைன்னு வந்தா அந்த குழந்தைகளுக்கு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு புனிதமான ஒரு பணியை வந்து நான் தேர்ந்தெடுத்து செய்ய போறேன் அப்படின்னு சொன்னா அதற்கான சூழலை முதல்ல நீங்க உருவாக்கிக்கணும். அந்த குழந்தைகள் ஜெனரல் சைக்காலஜில இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ரொம்ப சிவியரான பிரச்சனை உள்ள குழந்தைங்களுக்கு எடுத்தோடனே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் அவங்களோட எஜுகேஷனல் கேரியர் ஓரியன்டான சைக்காலஜில ஸ்டார்ட் பண்ணணும், ஜெனரல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணணும், சின்ன விஷயங்களை சால்வ் பண்ணணும். அதற்கு பிறகு நீங்க நிறைய புத்தகங்களை படிக்கணும். சிக்மண்ட் ஃப்ராய்ட், அதே போல வந்து நீங்க சைக்காலஜி ஆஃப் எவ்ரிடே லைஃப், இந்த மாதிரி புத்தகங்களை வந்து நீங்க அடிக்கடி படிச்சு உங்களுடைய மனதை விஸ்தீரமாக்கிக்கிட்டே போகணும். படிக்கிறத வந்து நீங்க நிறுத்தவே கூடாது, எக்காலத்திலும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். குழந்தைகளை பற்றிய ஆய்வுகளை வந்து நீங்க பண்ணிட்டே இருக்கணும். அப்பப்ப
குழந்தைகளுடைய குழுக்கள், அவங்களுடைய பியர் குரூப், அந்த குழந்தைகளோட விவாதங்கள்ல நீங்க ஈடுபடணும். ஒரு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் இந்த குழந்தைகள் கூட சைக்காலஜிக்கலா அவங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். ஒரு பொதுவான ஒரு டாபிக்கை கொடுத்து நம்ம அவங்க டிஸ்கஸ் பண்ண வைக்க போறேன். அந்த டாபிக்ல அந்த குழந்தைங்களுடைய திறன் பேசுறதுக்கு எப்படி இருக்கு, என்ன மாதிரியான அப்ரோச் அந்த குழந்தைங்களுக்கு இருக்கு, இப்படிங்கிற அந்த போன்ற விஷயங்களை அந்த குழந்தைகளுடைய மன ஓட்டத்தை நீங்க அப்பப்ப போய் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு ஸ்கூல் கண்டிப்பா நீங்க போய் அப்ரோச் பண்ணணும். குறைந்தது 5 வருடத்திலிருந்து 10 வருடங்களுக்காகவாது நீங்க அந்த குழந்தைகளுடைய மனநிலையை நீங்க கத்துக்கிட்டே வந்தா மட்டும்தான் உங்களுக்கு பல்வேறு விஷயங்களுக்கான தெளிவு கிடைக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, இன்ஸ்டாகிராம் அடிக்ஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ட்ரக் அடிக்ஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதே சமயம் டெலிவிஷன்ல சீரியல் அடிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இது மாதிரி நிறைய அடிக்ஷன்ஸ் குழந்தைங்களுக்கு இருக்கு. ஒவ்வொரு அடிக்ஷன்ல இருந்தும் ஒரு குழந்தையை எப்படி வெளியில கொண்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சவால். அது ஒன் டே ப்ராக்ரஸ் கிடையாது. ஏன்னா ரோம் இஸ் நாட் பில்ட் இன் எ டே. ரோம் அப்படிங்கிறது இந்த உலகத்திலேயே மிக அழகான ஒரு நகரம். அந்த அழகான ஒரு நகரம் அப்படிங்கிறது ஒரு இரவுல கட்டப்பட்டதே கிடையாது. பல 100 வருடங்கள் உழைத்து கட்டப்பட்டதுதான் அந்த அழகான நகரம். இன்னைக்கு அது அழகான நகரம்னு பேர் வாங்குறதுன்னா அதுக்கு பின்னாடி பல நூற்றுக்கணக்கான வருடங்கள், பல நூற்றுக்கணக்கானவர்களுடைய உழைப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப நீங்க ஒரு பெஸ்ட் கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்டா வரணும் அப்படின்னு சொன்னா பல நூற்றுக்கணக்கான, பல ஆயிரக்கணக்கான கேசஸ் ஹேண்டில் பண்ணி நீங்க சக்சஸ் பண்ணி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி வெளியில வந்தா மட்டும்தான் நீங்க ஒரு பெஸ்ட் கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்டா ஃபார்ம் ஆக முடியும். இமீடியட் ரிசல்ட், இமீடியட் மணிக்கு எதுக்குமே நீங்க ஆசைப்படக்கூடாது. நீங்க வேறு ஒரு நல்ல பணியில இருந்துகிட்டு கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் அப்படிங்கறத ஒரு ட்ராக்ல எடுத்துட்டு போயிட்டே இருங்க. உங்களை நம்பி அதிகமான கேசஸ் வரும்போது நீங்க கொடுத்த தீர்வுகள் நல்ல பலனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற சாட்சிகள் உங்களுக்கு அதிகமா கிடைக்கும் போது நிச்சயமா நீங்க ஒரு பெஸ்ட் கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்டா வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே சமயம் எந்த விதமான கௌரவமும் பார்க்காம சக கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் கூட ஒரு மீட்டிங் வீக்லி ஒன்ஸ், ஒரு சண்டே ஒரு 1 hour, இப்ப நம்ம எப்படி பேசுறோமோ இது போல ஒரு 1 hour அவங்க கூட உட்காந்து அவங்களுடைய அனுபவங்களை ஒரு வட்டமேஜை மாநாடு மாதிரி நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க, நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க, எந்த மாதிரி குழந்தைங்க உங்க கிட்ட வந்தாங்க, நீங்க என்ன மாதிரி தீர்வு கொடுத்தீங்க, எத்தனை சக்சஸ், எத்தனை ஃபெயிலியர், எத்தனை பேக் ஃபயர் ஆச்சு, எப்படி இதை ஹேண்டில் பண்ணீங்க, இந்த மாதிரி விஷயங்களை கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் ஆகிய நாம எல்லாரும் சுத்தி உட்காந்து வாரத்தில் ஒரு முறையோ மாதத்தில் ஒரு முறையோ நம்முடைய கேஸ் ஸ்டடிஸை ஷேர் பண்ணி டிஸ்கஸ் பண்ணும் பொழுது ஒரு ஸ்ட்ராங் லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் நல்ல அனுபவமும் உங்களுக்கு கிடைக்கும். இது போன்ற விஷயங்கள்ல நாம அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணோம். பயந்து பின்வாங்க கூடாது. சுலபமாக ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்றதுக்கான மெத்தட்ஸை நம்ம கத்துக்கணும். இவ்வளவுதான் விஷயம். இன்னொன்னு, சைக்காலஜி சார்ந்த நிபுணர்கள் யாரு, அவங்க எழுதின புத்தகங்கள், அவங்களை நேரடியா பார்த்து அவங்களுடைய ஆலோசனைகளை பெறுறது, இது போன்ற விஷயங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்ணா வெகு விரைவில் நீங்க ஒரு பெஸ்ட் கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்டா வர முடியும். பட் ரொம்ப அமச்சூரா எந்த விதமான முன் அனுபவமும் எனக்கு தேவையில்லை, நாங்க 2 குழந்தைய பெற்று வளர்த்திருக்கோம், நான் 2 பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வச்சு வளர்த்திருக்கேன், கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கேன், எனக்கு தெரியாத விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியாத விஷயம் தான் எல்லாமே. அப்ப எந்தெந்த குழந்தை என்னென்ன மாதிரியான சூழ்நிலையில வளருது அப்படிங்கறத பொறுத்து அந்த குழந்தைங்களுக்கான பிரச்சனை இருக்கும். அப்ப நம்ம எல்லா விதமான சூழ்நிலையில இருக்கக்கூடியவங்களையும் ஆராய்ச்சி செய்த பிறகுதான் நாம ஒரு முடிவுக்கு ஒரு தீர்வை கொடுக்க முடியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்களே ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய குழந்தைதான் அப்படிங்கறத மறந்துடக்கூடாது. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க, நம்ம பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். ராஜராஜேஸ்வரி சார் என்னோட பேரு. இப்ப நீங்க சொன்ன விஷயம் தான் சார், லைக் இப்போ முன்னாடி இருந்த சமூக மாற்றங்கள் இல்ல அப்ப இருந்த நம்மளோட வாழ்க்கை அது இப்ப உள்ள காலகட்டங்கள்ல எதுலையுமே பொருந்தாத ஒரு சூழ்நிலையா தான் இப்போ இருக்கு இல்லைங்களா? ஏன்னா இப்போ முக்காவாசி குடும்பங்கள்ல எல்லாமே மேக்சிமம் ஒரு குழந்தை அந்த மாதிரியான ஒரு ஃபேமிலி செட்டப்ல தான் இப்போ மேக்சிமம் 70 to 80% பீப்புள் இருக்காங்க இல்லைங்களா? அப்போ ஒருவேளை அந்த ஒரு குழந்தை அப்படின்ற அந்த ஒரு விஷயம்தான் அவங்களோட மனநல மாற்றத்துக்கு மிகப்பெரிய பங்கா இருக்கா, இல்ல அந்த மாதிரியான குழந்தைகளாலதான் அந்த நீங்க சொல்ற அந்த மனநல பிரச்சனைகள் உருவாகுதா, இல்ல அது பெற்றோர்களோட பங்கு அதுல என்ன, அந்த மாதிரியான பெற்றோர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு கைடன்ஸ் நம்ம ஆஸ் அ கவுன்சிலர் ஆஸ் வெல் அஸ் ஒரு ஜெனரல் ஹியூமனா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இல்ல எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். நிச்சயமா. ஆக்சுவலா என்னன்னா, இன்னைக்கு முக்கியமான ஒரு குழந்தை ஒரு தவறு செய்து அப்படின்னு சொன்னா அது பேரண்டல் கைடன்ஸ் இல்லாம போனதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன். முதல் காரணம் அப்படின்னு சொன்னா பெற்றோர்களுடைய கவனிப்பில் இருந்து அந்த குழந்தை விலகுது அப்படின்னு சொன்னா the child becomes vulnerable. பிரச்சனைக்குரிய சூழ்நிலைக்கு அந்த குழந்தை போயிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம். இரண்டாவது,
அந்த குழந்தையுடைய பியர் குரூப், அந்த வயதுக்கு ஏற்ற நண்பர்களும் அந்த குழந்தை சேரும்போது மேலும் அந்த குழந்தை அதிக பாதிப்புக்கு உள்ளாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதைவிட மோசமான ஒரு சூழ்நிலை, பெற்றோருடைய அரவணைப்பு இல்லாததுனால யார் வேண்டுமா அந்த குழந்தையை பயன்படுத்த நினைக்கக்கூடிய யார் வேண்டுமானாலும் ஆசை காட்டி அந்த குழந்தையுடைய நம்பிக்கையை சம்பாதித்து அந்த குழந்தையை தவறாக வழிநடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்ப நம்ம முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, குழந்தை பெற்றோர்களோடு வசிப்பதையும், பெற்றோர்கள் அந்த குழந்தைகளோடு அதிக நேரத்தை செலவிடுவதையும், பெற்றோர்கள் தங்களுடைய செலவினங்களை குறைத்து கொண்டு மன உளைச்சலை குறைத்து கொண்டு குழந்தைகளோடு மனம் விட்டு பேசக்கூடிய சூழ்நிலையை தான் நம்ம ஃபர்ஸ்ட் உருவாக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இல்ல சார், அந்த குழந்தை பெற்றோர் கூடயே இல்ல அப்படின்னு சொன்னா, நீங்க கடவுளாவே இருந்தாலும் அந்த குழந்தைக்கு ஒரு தீர்வை கொடுக்க முடியாது. அது ஒரு ஆறாத வடு. அந்த குழந்தைக்கு நீங்க ஆற்றுப்படுத்துதல் தான் கொடுக்க முடியுமே தவிர பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க இயலவே இயலாது. அது என்ன சொல்றது, எந்த நேரத்திலும் வெடித்து சிதற போக ஒரு எரிமலை அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க அந்த குழந்தை ஆற்றுப்படுத்துதல் தான் கொடுத்து 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 அந்த குழந்தை மெச்சூர் ஆகி தன்னைத்தானே தயார்படுத்தி கொண்டு தன்னுடைய மனதை ஆற்றுப்படுத்திக் கொள்ளக்கூடிய சிச்சுவேஷன் வர்ற வரைக்கும் நீங்க ஆற்றுப்படுத்தல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இது ஒரு செயின் ப்ராசஸ். ஏன் அப்படின்னு சொன்னா, ஒன்ஸ் உங்களை அந்த குழந்தையை நம்பிட்டா இன்னும் ஒருவரை நாடி அந்த குழந்தை போகாது. அப்ப நான் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு கவுன்சிலிங்க்கு வந்தேன், அன்னைக்கு உனக்கு ஏதோ என்னால 2 வார்த்தை சொல்ல முடிஞ்சது, இனிமே நான் வேற வேலைக்கு போறேன் அப்படின்னு சொன்னா ஆரம்பத்திலேயே அந்த கேசஸ் அவாய்ட் பண்ணிடுறது பரவாயில்ல. எப்பவுமே ஒரு டிசிடேட்டான குடும்பம், அதாவது உடைந்து போன ஒரு குடும்பத்துல முதல் பாதிப்பு யாருக்கு அப்படின்னா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் தான். இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இது ஒரு குடிகார தந்தையா இருக்கலாம், அல்லது அதிக கடன் சுமைக்கு ஆளான ஒரு தந்தையா இருக்கலாம், இல்லது நடத்தை சரியில்லாத ஒரு தந்தையா இருக்கலாம், அல்லது ஒரு நடத்தை சரியில்லாத ஒரு தாயா கூட இருக்கலாம். என்ன இந்த வலுக்கட்டாயமாக ஏற்படுத்தப்பட்ட திருமணங்கள், இது போன்ற விஷயங்கள்ல இந்த திருமணமே ஆகாமல் குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்கள், இவங்களாலதான் குழந்தைங்களுக்கு பிரச்சனை அதிகமா இருக்கும். அப்ப ஒரு குழந்தையுடைய குடும்பம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த குழந்தைக்கு தீர்வை கொடுக்க முடியுமா முடியாதா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எந்த அளவுக்கு பெற்றோர் தங்களுடைய என்ன சொல்றது, ரொம்ப கிரீடியா இருக்கக்கூடாது. நமக்கு கார் வேணும், நமக்கு பெரிய பெரிய வசதி வேணும்னு நினைச்சு பணத்தின் பின்னால் ஓடினா முதல்ல அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண் குடும்பத்தை விட்டு மைக்ரேட் ஆயிடுவான். அதாவது வேற ஊருக்கு அதிக சம்பளத்தை தேடி போயிடுவான். அப்ப அந்த பெண்ணும் அந்த குழந்தையும் தனித்து விடப்படுவார்கள். ஒரு ஆணினுடைய துணை அந்த குழந்தைங்களுக்கு இருக்காது. அப்ப ஒரு தாய் அந்த கணவருடைய வேலையும் சேர்த்து அந்த குழந்தைக்கு பார்க்கணும். அது மன உளைச்சல். இரண்டாவது, தந்தை இல்லாம இருக்கிறது. எவ்வளவுதான் நீங்க விளையாட்டு பொம்மைகள் வாங்கி கொடுத்தாலும், எவ்வளவுதான் நீங்க அந்த குழந்தைக்கு நீங்க சாப்பிடறதுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தாலும், தந்தை இல்லாத இடத்தை நிரப்பவே முடியாது. அது தாய் இல்லைனாலும் சரி, தந்தை இல்லைனாலும் சரி, அந்த பிரசன்ஸ் அங்க இருந்தா மட்டும்தான் அந்த குழந்தை ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா யார் சொல்றதையும் அந்த குழந்தை ஏத்துக்காது. அந்த அப்பாவோ அந்த அம்மாவோ அங்க இருந்தா மட்டும்தான் அது ஏத்துக்கும். அப்ப நம்ம முதல்ல ஒரு குடும்பம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தினாவே அந்த குழந்தையுடைய பாதுகாப்பையும் அந்த குழந்தையுடைய மென்டல் ஸ்டெபிலிட்டியும் நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிறது அர்த்தம். அதுலதான் உங்களுக்கு சந்தேகம் இருக்காமா? இல்ல சார், தேங்க்யூ. வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்காமா? சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் அட்வான்ஸ் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள் சார். நான் ராமநாதபுரம் பேசுறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் நான் என்னுடைய அனுபவத்துல ஒரு கேஸ் கேள்விப்பட்டேன் சார். ட்ரக் அடிமையாகப்பட்ட பெண் பாப்பா, அதாவது ஒரு 16 வயசு குழந்தை. அவங்க சைக்காலஜி இதுக்குள்ள போகும்போது வாயை திறக்கவே இல்லை அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி வரக்கூடியவங்களை நம்ம எந்த முறையில மேனேஜ் நீங்க அவங்களை ஹேண்டில் பண்ணக்கூடாதுங்க சார். நம்ம ஒரு ஜெனரல் கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்டோட முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க உடல் சார்ந்து ஒரு பிரச்சனை இருந்தா கூட சைக்கியாட்ரிக் என்று சொல்லக்கூடிய மனநலம் பிளஸ் மெடிசின் இரண்டும் கலந்த ஒரு மருத்துவர் தான் அந்த குழந்தைய ஹேண்டில் பண்ணுமே தவிர ஒரு ஜெனரல் கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்டா நாம அந்த குழந்தைய ஹேண்டில் பண்ண கூடாதுங்க சார். ஒரு நல்லா இருக்கக்கூடிய குழந்தை ஒரு தீர்வு கிடைக்காம கஷ்டப்படுதுன்னா நாம இந்த ஒரு வழிகாட்டுதல் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை தப்பிச்சுக்கணும்னா நம்ம அதை சொல்லலாங்க சார். ஆனா உடல் ரீதியாகவோ அல்லது அடிக்ஷன்லயே இருக்கக்கூடிய குழந்தை மருத்துவ உதவி இருந்தால் மட்டுமே அந்த குழந்தையோட மனநிலை சரி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா அந்த கேஸ சைக்கியாட்ரிக் டாக்டர், மருத்துவம் படித்த மனநல மருத்துவம் பிளஸ் மெடிசின் படித்த ஒரு மருத்துவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறது தான் சார் உத்தமம். அந்த கேஸஸ் நம்ம ஹேண்டில் பண்ணவே கூடாது.
ஏன் அப்படின்னு சொன்னா நாம சொல்லக்கூடிய விஷயங்களை அந்த குழந்தையோட காக்னிட்டிவ் உள்வாங்கக்கூடிய திறன், நினைவு வைத்துக் கொள்ளக்கூடிய திறன், அதே சமயம் அதை பிரதிபலிக்கக்கூடிய திறன் அந்த குழந்தைக்கு இல்லைன்னா நீங்க எத்தனை முறை அந்த குழந்தைக்கு கவுன்சிலிங் கொடுத்தாலும் அது எடுபடாது. அந்த எடுபடாம போறது ஒவ்வொரு முறையும் அந்த குழந்தையோட பிரச்சனை சிவியர் ஆகிட்டே போய் ஒரு இடத்துல வெடிச்சிடும். அப்ப அந்த ஆரம்பத்திலேயே ஒரு குழந்தை அடிக்ஷனால வருது, அதுக்கு மருத்துவ உதவி தேவைப்படுதுன்னா சைக்கியாட்ரிக் டாக்டர் கிட்ட அனுப்பிச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி கேசஸ் நாங்க எடுக்கிறது இல்லைன்னு டீசெண்டா சொல்லி நீங்க அனுப்பிடலாம். 10 லட்சம் கொடுத்தா கூட அந்த கேசஸை ஹேண்டில் பண்ணாதீங்க சார். ஏன்னா நம்ம வந்து மருத்துவர்கள் கிடையாது. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இது வந்து ஏன்னா நான் இது வந்து இன்னொரு கேஸ், சென்னையில ஒரு கேஸ் கேள்விப்பட்டிருக்கேன். சென்னையில வந்து ஒரு 10 வயசு பேபி, அப்பா அம்மா 2 பேருமே வேலை, ஆமா அப்பா அம்மா 2 பேரும் வேலைக்கு போயிருவாங்க. இந்த பேபி ஹவுஸ் மேடோட இருக்கும்போது இப்படிமா ஃபீல் பண்ணி பாக்குது, அப்பா அம்மா யாரும் இல்லை, இந்த உங்களோட ஹவுஸ் மேடோட தான் இருக்கும் அப்படின்ட்டு என்ன பண்ணுது, தன்னை வந்து கிளாஸ் எடுத்து கீறிக்கிறது. இது வந்து சென்னையில் நடந்தது. கிளாஸ் எடுத்து கீறிக்கிட்டு அதை கேள்விப்பட்ட அவங்க அப்பா அம்மா எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து அந்த பேபியோட இருக்கும்போது அந்த பேபி கேக்குது, நான் இது போல என்ன தாக்கிக்கிட்டாதான் நீங்க 2 பேரும் என் கூட இருப்பீங்களா அப்படின்னு அந்த பேபி அவங்க பேரண்ட்ஸ் கேட்கும் போது 2 பேரும் அழுகுறாங்க. அந்த ஒரு கேஸ் நான் வந்து இப்ப சமீபத்துல ஒரு 10 வருஷத்துக்கு கிட்ட நான் அதை கேள்விப்பட்டேன் அந்த கேஸ். நிச்சயமா இந்த மாதிரி சூழ்நிலையில கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியது அவங்க பேரண்ட்ஸ்க்கு தாங்க சார், அந்த குழந்தைக்கு இல்ல. இப்படி ஒரு பிரச்சனை கேள்விப்பட்டாவே நம்ம இமீடியட்டா அந்த பேரண்ட்ஸை வந்து நம்ம இன்வைட் பண்ணிடணும். உடனே இன்வைட் பண்ணிட்டு இப்படி இந்த குழந்தை பிரச்சனை இருக்கு, இந்த குழந்தைக்கான தீர்வு நீங்க தான், நாங்க கிடையாது அப்படிங்கறத நீங்க தெளிவா சொல்லிடலாம். நீங்க எந்த அளவுக்கு அந்த குழந்தைங்க கூட நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அந்த குழந்தைய காப்பாத்திக்கலாம். தீர்வு என்னன்றதை நாங்க சொல்லிட்டோம், உங்க குழந்தை உங்களுக்கு முக்கியமா இல்லையாங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்கன்னு பிரச்சனை அவங்க கிட்டே நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். உங்களுடைய ஒவ்வொரு ஸ்பீச் ரொம்ப அருமை, அற்புதம் சார். எங்களுக்கு மிக பெரிய படிப்பினை. நன்றி சார். தேங்க்யூ. நம்ம கண்டென்ட்டுக்கு போயிடலாம் சார். நம்ம இன்னும் குறுகிய காலத்துல நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசுறோம். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு டவுட் சார். 2 பேருமே மெடிக்கல்ல இருக்காங்க. குழந்தை சின்ன வயசுல இருந்தே அந்த வேலைக்காரமாட்ட விட்டு போயிடுவாங்க, ரிலேஷன் தான். இப்ப அந்த பையனுக்கு வந்து 21 வயசு ஆகுதுங்க சார். ஆனா வீட்டை விட்டு ரூமை விட்டு வெளியே வர்றது இல்ல. ரொம்ப ரொம்ப ஷவுட் பண்ணுவான், எதா இருந்தாலும் உடைச்சு போட்டுருவான், வெளியே வர மாட்டான். யாராவது புதுசா ஆளுங்க வந்தா சும்மா அப்படியே மேற்பார்வை மாதிரி பாத்துட்டு போயிடுவான். பட் அவனுக்கு முடியல, வெளியே கவுன்சிலிங் கூப்பிட்டு வரவும் முடியல. இப்ப அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, அப்பா அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு நம்ம தனிமையில விடப்பட்டதுனாலதான் இந்த பிரச்சனையே அப்படின்னு புரிஞ்சிருச்சு. ஆனா இப்ப என்ன சார் பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியலீங்களே. சைக்காலஜி யாருக்கிட்டையும் நானா பைத்தியமான்னு கேக்குறான். ரொம்ப தெளிவா அழகா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனா எதையுமே வந்து காதுல கேட்டுக்கவே மாட்டான், நெகட்டிவ் தான் பேசுவான். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அவன் வந்து நாம ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம கண்டுபிடிக்கணுங்கம்மா. எப்படின்னா, ஒண்ணு நாம அந்த குழந்தைகிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணணும். வாலண்டியரா உள்ள போய் அந்த குழந்தைகிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து டெவலப் பண்ணணும். டெவலப் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறது டைம் ஆகும். 2வது, அந்த குழந்தை யாருக்கிட்ட நம்பிக்கை வச்சு, யாராவது ஒருத்தர் அந்த வீட்டுல வேலை செய்யக்கூடியவங்களோ அல்லது அவருடைய நண்பரோ அல்லது அவங்களுடைய பெண் தோழியோ யார்கிட்ட அந்த குழந்தை நல்லா பேசுது அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சு அவங்களே நம்ம வந்து கவுன்சிலிங் கொடுக்க வைக்கணும். அப்படிதான் அந்த குழந்தைய வந்து வெளி உலகத்துக்கு நம்ம கொண்டு வர முடியும். நாம கொஞ்சம் என்ன சொல்றது, நாம ஒரு மருத்துவரா போய் அந்த குழந்தைய சரி பண்ண போறோங்கிறத தெரிஞ்சதுன்னா இன்னும் அக்ரெசிவா மாறிடுவாங்க சார். அது மாதிரி ட்ரை பண்ணிட்டோம். மாகாயத்துக்கு 2 முறை கூட்டு வரதுக்காக ஏதோ எங்க பேர்ல சொல்லி நாங்க கூட்டு வந்தோம். கடைசி நேரத்துல ரொம்ப அவமானப்படுத்திட்டு ரொம்ப கத்திட்டு போயிட்டான். ஆனா அவங்க அது வந்து நீங்க அதை மருத்துவ ரீதியில அணுகவே கூடாது. நீங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சா உள்ள போய் அவங்க நிறைய பேசுறதுக்கான வாய்ப்புகளை அதிகரிச்சு கொடுக்கணும். 2வது, தூங்குவதற்கான வாய்ப்புகளை வந்து நீங்க அதிகரிச்சு கொடுக்கணும். தூங்குறதே இல்லைங்க சார், நைட்ல எல்லாம் தூங்குறதே இல்லைங்க. நீங்க கவுன்சிலிங்ல பிரச்சனை ஒண்ணுதாங்க. நீங்க ஒரு குழந்தை வந்து சரியா தூங்கல அப்படின்னாவே முடிஞ்சு போச்சுங்க. அந்த குழந்தைக்கு வந்து கவுன்சிலிங் வந்து கம்பல்சரிங்க. என்ன பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்க, ஒண்ணு பயம், இல்ல அப்படின்னாக்கா ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிக்ஷன். இந்த 2 தாங்க ஒரு குழந்தையோட தூக்கம் போறதுக்கு காரணம். தூக்கம் போயிடுச்சு அப்படின்னாவே மனசு பாதிச்சிருச்சுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சுங்க. 1 லைன்ல சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாங்க. அந்த குழந்தையோட கை கழுவிட்டே இருக்கான், ஒரு டேங்க் தண்ணினாலும் கையை கழுவிட்டே இருக்கான். ஒரு நாள் ரொம்ப பச்சு பண்ணல சார் அவனால. ஆமா, அது வந்து ஓசிடிங்க. இந்த ஓசிடி அப்படிங்கிறது வந்து கண்டினியூஸா ஒரே வேலையை திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த குழந்தை கூட அதிகமான நேரத்தை செலவிட்டு
அந்த குழந்தையுடைய மனசுல நம்பிக்கை கொண்டு வந்து அந்த குழந்தையோட சப்கான்சியஸ் மைண்ட்ல வந்து இயல்பு நிலைக்கு திரும்பிடுச்சுங்கிறத பதிய வைக்கிற வரைக்கும் இருக்குங்க ஒர்க்கு. அதுக்கு வந்து மெயின் வந்து உங்களுக்கு டூரிசம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வெளியிடங்களுக்கு ஒரு டூரிஸ்டுக்கு நீங்க கூட்டிட்டு போகும்போதோ அல்லது ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேங்க. இப்ப நீங்களும் நானுமே எடுத்துக்கலாமே. இப்ப நமக்கே வந்து ஒரு அடல்ட்டுக்கு வந்து ஒரு மனசளவுல கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம இது இருக்கு பாத்தீங்களா, நம்ம ஜாதிக்காயோடைய பொடி இருக்கு பாத்தீங்களா, இந்த ஜாதிக்காவோட பொடி வந்து விரல் நுனியில ஒரு இன்ச், அதாவது சும்மா ஒரு சிட்டிகை அளவுக்கு ஒரு நல்ல சுண்ட காய்ச்சின பால், ஒரு 1/2 டம்ளர் நல்ல சுண்ட காய்ச்சின பால்ல ஒரு சும்மா ஒரு நெகக்கண்ல அளவுக்கு கொஞ்சம் சிட்டிகை அளவுக்கு எடுத்து ஜாதிக்காய் பொடி போட்டு நைட்டு சாப்பிடும் போது ஒரு சும்மா ஒரு சாப்பிட்ட பிறகு ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு அதை நம்ம குடிச்சிட்டு படுத்தோம் அப்படின்னாக்கா மெய் மருந்து தூக்கம் வருங்க. நல்ல தூக்கத்தை வந்து கொடுக்கும். இந்த உணவு முறையை மாத்தி கொடுக்கறது மூலியமா அந்த மனதுக்கு ஒரு ஆற்றுப்படுத்துதலை கொடுத்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை பின்னாடி சொல்லலாம். அப்ப முதல்ல அந்த தூக்கத்தை கொண்டு வருவது இயல்பான உணவு முறைகள் அவங்களுடைய நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தணும். அதே சமயம் அவங்களுடைய என்ன சொல்றது, நல்ல உறக்கத்தை கொடுத்து அவங்களுடைய சிந்தனை தெளிவை கொண்டு வரணும். அதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படணுங்க. இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சும் கூட நம்ம சக்சஸ் பண்ணலாம், வாய்ப்பு இருக்கு. ஓகே சார், தேங்க்யூ சார். ஒண்ணு உணவு முறை, அப்படி இல்ல அப்படின்னு சொன்னாக்கா அவங்க நம்பிக்கைக்குரிய ஆட்களை வந்து பக்கத்துல கொண்டு வர்றது, இது போன்ற விஷயங்களை. இது ஒரு லாங் ப்ராசஸ். பண்ண மாட்டான் சார். இப்ப சாப்பாடு கொடுத்தா முதல்ல நீ சாப்பிட்டு காட்டு. ஆமா, இது ஏன்னா இது வந்து ஒரு நாள் பிரச்சனை கிடையாதுல்ல, இது நெடுங்காலமா அவரு சேர்த்து, இது பல வருடங்களாக அவர் சேர்த்து வச்ச ஒரு விஷயம் இல்ல. அத நம்ம ஒரு நாள்ல தீர்வு கொடுக்க முடியாதுல்ல. ஆமா ஆமா சார். இது வந்து பேரண்ட்ஸ், இது வந்து பேரண்ட்ஸ் வந்து நம்ம அவங்களுக்கு மண்டையில உரைக்கிற மாதிரி சொல்லணுங்க. எப்படின்னா, நீ இன்னைக்கு இங்க வந்துட்டதுனாலயே அடுத்த 1/2 மணி நேரத்துல உனக்கு தீர்வு கொடுக்கறதுக்கு நான் கடவுள் கிடையாதுங்கிறத நீங்க எடுத்து தெளிவா சொல்லிடுங்க. ஓகே ஓகே சார். நான் வந்தேன், 1000 ரூபாய் காசு கொடுத்தேன், எந்த நீங்க தீர்வு சொன்னீங்க, ஆனா எதுவுமே பலிக்கல. அவங்க நீங்க அந்த உங்க இடத்த விட்டு வெளியில போனவனே நல்லது நடந்து ஒரு மேஜிக், ஒரு ஒண்டர், ஒரு மிராக்கிள் நடந்துடணும்ன்றதெல்லாம் பேரண்ட்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ஆமாங்க சார், ஆமாங்க சார், டெஃபினெட்லி. அதுக்கெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படிங்கறத ஆரம்பத்திலே சொல்லிடுங்க. இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ், இதை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத அவங்களுக்கு சொல்லி, கிட்டத்தட்ட இதுக்கு எத்தனை வருடங்கள் ஆகுது, இந்த பிரச்சனை தீர்றதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகுதுன்றது எங்களுக்கே தெரியாதுன்னு சொல்லிடுங்க. ஓகேங்க சார். இதுக்கான முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டியது அந்த குழந்தை, நாம கிடையாது. நாம தீர்வை மட்டும்தான் கொடுக்கிறோம். இத பிக்கப். இன்னொன்னு சொல்றேன், ஒரு முழு நிறைந்த பாத்திரத்தை உங்களால நிரப்ப முடியுமா? கண்டிப்பா முடியாது. சிந்தாம சிதறாம ஒரு நிறைந்த பாத்திரத்தை நிரப்ப முடியாது. பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு குழந்தையுடைய மனசுல இருந்து பிரச்சனையை வெளியே எடுத்துட்டு தான் நீங்க தீர்வை உள்ள வைக்க முடியுமே தவிர, பிரச்சனை இருக்கும் போதே நீங்க தீர்வை வைக்க முடியவே முடியாது. அப்ப அந்த மனசுல இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு வடிகால் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த வடிகால் அந்த குழந்தை பேசுவதும் தூங்குவதும் தவிர வேற எதுவுமே கிடையாது. அந்த மனதில் இருக்கக்கூடிய வலியானது வெளியில வர்றதுக்கு மனம் விட்டு அந்த குழந்தை பேசணும்னா நீங்க அந்த குழந்தையோட நம்பிக்கையை சம்பாதிக்கணும். அந்த குழந்தைக்கு ஆரோக்கியமான உணவை நீங்க கொடுக்கணும். ஆரோக்கியமான உணவை கொடுத்தா அந்த குழந்தையோட சிந்தனையில மாற்றம் ஏற்படுவதற்கு 90% மாற்றம் இருக்குங்க. நன்றி நன்றி. வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்காங்க? இல்லைங்க சார், இதுல சந்தேகம் இல்லைங்க சார். இப்போ பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் எல்லாம் பர்சனல் பார்ட் தெரியுற அளவுக்கு ட்ரௌசர் எல்லாம் இறக்கி போட்டுட்டு முடியெல்லாம் தாடி மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு சின்ன பையன் தான், 23 வயசு தாங்க, அப்படி இருக்கிறான். சரி அக்கா சொன்னாங்க, சரி பாகாயத்துக்கு ஒரு டோக்கன் போட்டு உங்களுக்கு உடம்பு சரியில்லை நீங்க வாங்க கூப்பிட்டு வாங்க கார்ல வச்சு, அவனை வெளியவே கொண்டு வர முடியல. அந்த ஒரு இது எல்லாமே நிச்சயமா இது எல்லாமே மருத்துவ அப்ரோச்சுங்க, மெடிக்கல் ஓரியன்டட் அப்ரோச், ஃப்ரெண்ட்லி அப்ரோச் கிடையாதுங்க. ஓகேங்க சார். நம்ம வந்து ஃப்ரெண்ட்லி அப்ரோச் அப்படின்னாக்கா நாம அந்த குழந்தைகிட்டயே அது மாறுற வரைக்கும் பேசுறது ஒண்ணுதாங்க நமக்கு ஒரே தீர்வு. ஏன்னா நம்ம வேற அட்மாஸ்பியர் எல்லாம் கூட்டிட்டு போய் காமிக்கிறோம். நம்ம உன்னை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கோம், உனக்கு பிரச்சனை இல்லை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். உங்களுடைய வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்க 2 வீலர் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. உங்க 2 வீலர் ரிப்பேர் ஆன உடனே நீங்க எடுத்துட்டு போய் ஒரு மெக்கானிக் ஷாப்ல கொடுக்குறீங்க. இந்த மாதிரி வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுங்க, சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி மெக்கானிக் ஷாப்ல கொடுக்குறீங்க. அந்த மெக்கானிக் என்ன பண்றாரு, என்னங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, வண்டி எப்படி ஓட்டணும்னே தெரியாதா, எப்படி டேமேஜ் பண்ணி வச்சிருக்கீங்க, இந்த வண்டியை இனிமே சரி பண்ணா இது எத்தனை நாள் ஆகும் எனக்கு எப்படிங்க தெரியும், இந்த வண்டி எல்லாம் ஒரு வண்டியாங்க, இதெல்லாம் யாருங்க உங்களை வாங்க சொன்னா, இப்படி பேசினா உங்களுக்கு கோவம் வருமா வராதா? கண்டிப்பா வரும் சார், நீ மெக்கானிக்கே இல்லைன்னு சொல்லுவேன். இதுதான் விஷயங்க. அப்ப ஒரு மெக்கானிக் அப்படிங்கிறவங்க எப்படி இருக்கணும்னா, எப்பேற்பட்ட பிரச்சனை வேணாலும் நீ கொண்டு வந்து விடு, இதை நான் சரி பண்ணி உன்ட்ட கொடுத்துட்டு அதுக்கான காசை நான் கேட்கறேன்றதான மெக்கானிக்கு.
ஆமா எஸ் இப்ப இந்த வார்த்தையை நாம மெக்கானிக் என்ன சொல்லுவோம், ஏங்க உங்களுக்கு காசு வேணும்னா முழுசா சரி பண்ணி முடிச்சுட்டு இவ்வளவு ஆகும்னு என்கிட்ட சொல்லுங்க, அதுக்கு முன்னாடியே இவ்வளவு வேணும் அப்படின்னு கேட்டா நான் எப்படிங்க கொடுப்பேன்? இதை நம்ம சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? கண்டிப்பா சார், ஷூர் சார். அப்ப ஒரு பிரச்சனைய தீர்வுக்காக நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது நம்ம மேலேயே எல்லா பணியும் தூக்கி அவனே போடுறான் அப்படின்னு சொன்னா இது பிரச்சனையை வளர்ப்பதற்கான அறிகுறி தானே தவிர தீர்வுக்கான அறிகுறி இல்ல. முதல்ல யார் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா அப்ரோச் பண்ணி எல்லா பிரச்சனையும் ஏத்துக்கிட்டு நிச்சயமா இதுல இருந்து நீங்க வெளியில போயிடுவீங்கன்ற வார்த்தையை எவன் சொல்றானோ அவன் தீர்வு கொடுக்கலன்னா கூட அவன் தான் நமக்கு தேவை இல்லையா? ஓகே சார். இவ்வளவுதாங்க அதுல விஷயமே. ஓகே சார், ஷூர் சார். நன்றிங்க. ரொம்ப உங்க எல்லாரும் எனக்கு பரிச்சயம் இல்லை அப்படின்னு சொன்னா கூட எந்த அளவுக்கு உங்களுக்கு நான் விஷயங்கள் கொடுத்திருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு சரியா தெரியல. ஆல்மோஸ்ட் என்னுடைய அனுபவங்கள்ல இருந்து ஒரு சின்ன ரொம்ப 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 ஒரு சிறிய ஒரு 1% குறைவான ஒரு விஷயத்தை தான் உங்ககிட்ட நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். நம்ம எல்லாருமே தொடர்ந்து பல்வேறு சூழ்நிலைகள்ல பல்வேறு சந்திப்புகள்ல நம்முடைய அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கும் போது நிச்சயமா நமக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் நம்புறேன். ஃபீட்பேக்ஸ் அவங்களுக்கு அனுப்பி தருவேன், அவங்க வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுவாங்க, நான் உங்களுக்கு அனுப்பி தர்றேன். இப்ப வேற டைமிங்க மெயின்டைன் பண்றது மாதிரி வேற யாருக்கும் எதுவும் கேள்விகள் இருக்கா? ஏன்னா மேடம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னால நம்ம கேட்க வேணாம்னு வச்சுட்டு இருக்கலாம். வேற யாருக்கும் எதுவும் கேள்விகள் இருக்கா? இது வரைக்கும் கேட்காதவங்க யாராவது கேக்குறீங்களா? நேரத்தை பத்தி கவலைப்பட தேவையில்ல, தாராளமா கேளுங்க சார். குழந்தைங்க அதிகமா எதனால பொய் சொல்றாங்க? பயம். எப்ப நீங்க ஒரு குழந்தைய மிரட்டுறீங்களோ அவங்க போய் சொல்லுவாங்க. ஒரு குழந்தைக்கு நீங்க தண்டனை அப்படிங்கிற ஒரு விஷயம் யாரா இருந்தாலும் பொய் சொல்றதுக்கான தூண்டிதான் விடும். அதனாலதான் நம்ம தண்டனை கொடுக்க கூடாது, கார்பரல் பனிஷ்மெண்ட் கொடுக்க கூடாது அப்படிங்கறத நம்ம சொல்றோம். ஒரு குழந்தை செஞ்ச விஷயத்த நம்ம கிட்ட சொன்னா அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை வர வழியில ஒரு ஐஸ் வாங்கி சாப்பிட்டுருச்சு. அந்த குழந்தைக்கு ஏற்கனவே ஃபீவர். அது வீட்டுல அம்மா இந்த மாதிரி நான் ஒரு ஐஸ் வாங்கி சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னா குச்சி எடுத்துட்டு பெரம்பு எடுத்துட்டு இழு எடுத்து உனக்கெல்லாம் நான் 500,000 நான் செலவு பண்ணிட்டு தெரியணுமா, நான் இவ்வளவு தூரம் டாக்டர் செலவு பண்ணிட்டு வந்து கூட நீ என் பேச்சை கேட்காம காசு எடுத்து ஐஸ் வாங்கிட்டு இருக்குன்னு அடிச்சா இதுக்கப்புறம் அந்த குழந்தை அந்த விஷயத்த நம்ம கிட்ட ஷேர் பண்ணாது. அப்ப அந்த குழந்தை சாப்பிட்டு இருக்கும்போது அப்படியா இவ்வளவு உடம்பு சரியில்லாத நேரத்தில் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, தவறு. நாம இந்த மாதிரி ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாதனாலதான் நம்ம கையில இருக்கிற பணம் ஃபுல்லா செலவாச்சு. அந்த பணம் இருந்தா உனக்கு வேற விஷயங்களுக்கு கூட பயன்பட்டு இருக்கும், இனிமே இப்படி எல்லாம் செய்யாத அப்படிங்கறத சொல்லும் போது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு அடுத்த முறை முயற்சி எடுக்கும். அடிச்சிட்டோம், பனிஷ் பண்ணிட்டோம், திட்டோம்னா அந்த குழந்தை நம்ம கிட்ட இனிமே போய் தான் சொல்லும். அதோடைய மனசுல ஆழமா பதிஞ்சிடும். நம்ம கிட்ட எது சொன்னாலும் நம்மளை அடிப்பாங்க அப்படிங்கிற பயம் வந்துச்சுனாவே அந்த குழந்தை பொய் சொல்ல ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த குழந்தைக்கு நம்ம மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை போயிடுச்சுன்னு தான் அர்த்தம். அன்பு ஒன்று நேர்மையை கொண்டு வரும். எஸ், சொல்லுங்கம்மா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்மா. சரி, இப்ப நீங்க ஸ்கூல்ல ஒர்க் பண்றதுனால நான் இந்த சிச்சுவேஷன் உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேங்க சார். நானும் டீச்சர் தான், மிடில் ஸ்கூல்ல இருக்கேன். இப்ப ஒரு பையன் ஸ்கூலுக்கே வர்றது கிடையாதுங்க சார். அவன் கேட்டா அவனோட அண்ணா அதே ஸ்கூல்ல படிக்கிறான், அவன் மட்டும் நல்லா படிக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவனுக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறாங்க செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் எனக்கு செய்ய மாட்டேன்றாங்க, அதனால நான் ஸ்கூலுக்கே வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கப்புறம் எனக்கு யாரையுமே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவனை நம்ம ஸ்கூலுக்கு கண்டினியூஸா வர வைக்கணும் அப்படின்னா அவனுக்கு எப்படி அப்ரோச் பண்றது? நீங்க தாங்க அதுக்கு ஒரே தீர்வு. பாருங்க, நீங்க அந்த பையன் இவ்வளவு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கான்னா உங்களதான் அந்த பையனுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஆமாங்க சார். அது நீங்க அந்த பையனோட நம்பிக்கையை நீங்க கெயின் பண்ணிட்டீங்க. ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த பையனுக்கு கல்வியின் மீது ஈர்ப்பு ஏற்படக்கூடிய அளவுக்கு நாம கண்டென்ட் டெலிவரி பண்ணி தான் கொண்டு வர முடியுங்க. நாம தொடர்ந்து என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா அவங்க அம்மாவுடைய ஸ்தானத்துல இருந்து நீங்க இதை ஜஸ்டிஃபை பண்ணி சொல்லணும். இந்த காரணத்தினால சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. அந்த குழந்தையோட மனசுல இருக்கக்கூடிய மர்மத்தை குறைச்சு படிப்பு ஏன் முக்கியம் அப்படிங்கிறதையும் கல்வி சான்றிதழ்கள் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறதையும் நாம எப்படி மற்றவங்களை அரவணைத்து போகணும் அப்படிங்கிறதையும் நாம எடுத்து திரும்ப அந்த குழந்தைக்கு சொல்லும் போது அந்த குழந்தை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா
அந்த குடும்பத்தின் மேல இருக்கக்கூடிய வன்மத்தை குறைக்கக்கூடிய வார்த்தைகள் தான் நம்ம சொல்லணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆமாடா உனக்கு செய்யாம அவங்களுக்கே செஞ்சுட்டு இருக்காங்க, ரொம்ப தப்புடா, உங்க அம்மா வந்தா நான் கேட்கறேன்டா, இப்படி போயிடுவாங்க. அப்படி போகக்கூடாது. ஒருவேளை இப்படி செஞ்சிருக்கலாம், இதுக்காக செஞ்சிருக்கலாம், அவங்களுக்கு மேல நிச்சயமா பாசம் இருக்கதான் செய்யும். நிச்சயமா உங்ககிட்ட அவங்கள ஒரு நாள் அவங்க மாறி உங்ககிட்ட பாசத்தோட நடந்துப்பாங்க. இப்படி நம்ம அவங்களுடைய சைட்ல இருந்து அந்த குழந்தைக்கு நம்ம பேசணுங்க. ஓகேங்க சார். அது மாதிரி சொல்லி வந்து நான் இப்ப கொஞ்சம் சொல்லிட்டேன். சொல்லிட்ட பிறகு நிச்சயமா ஒரு மாறிடுவாங்க. வர ஆரம்பிக்கிறேன் இப்ப. ஆனா வந்து திரும்பவும் அவனுக்கு வந்து ஏதோ ஒரு இதுல வந்து ஏதோ தோன்றதுனால கண்டினியூஸா வராம ஒரு 1 வீக் இல்ல 2 டேஸ் சில தவறான கேள்விகளுக்கு பதில், ஒரு கேள்விகளுக்கு தவறான பதில் எழுதியிருந்தா கூட நீங்க அதுக்கு மதிப்பெண்களை போட்டு அவனை ஒரு ரேங்க்கு கொண்டு வாங்க. ஓகேங்க சார். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. தப்பான கேள்விகள் எழுதியிருந்தா கூட, தப்பான பதில் எழுதியிருந்தா கூட நல்ல மதிப்பெண்களை போட்டு நீ நல்லா படிக்கிற, இவ்வளவு மார்க் வாங்கியிருக்க, அந்த அப்ரிசியேஷன் வந்து அவனை மேல மேல கொண்டு வந்துட்டே இருக்கும். ஓகேங்க சார். அதே போல ஆக்டிவிட்டிஸ்ல, நீங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல ஸ்போர்ட்ஸ்ல வந்து வீட்டுக்கு போற நேரத்துல, அதாவது ஸ்கூல் முடிகிற நேரத்துல ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்ல அவனை என்கேஜ் பண்ணுங்க. அந்த டயர்ட்ல வீட்டுக்கு போன உடனே அவன் தூங்கிடணும். உங்களுடைய அப்ரிசியேஷன்ல காலையில அவன் ஸ்கூலுக்கு வரணும். இந்த ரொட்டீனை கொண்டு வாங்க, சரியா போயிடும். ஓகேங்க சார். ஓகேங்க. தேங்க்யூ சார். சவாலான விஷயம் தான், செஞ்சு பாருங்க. ஓகேங்க சார். தேங்க்யூ சார். வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? வேற எதுவும் சந்தேகங்கள் இருக்குங்களா? ஏதாவது கேள்விகள் இருக்கா? சார் கேட்கலாமா? அகைன் கேளுங்க, அதுக்காக தானே சாப்பிட்டாங்க, வேகமா கேளுங்க. எல்லாருமே கேட்கறதுக்கு சொல்லுவாங்க. இப்ப நம்ம யார கூப்பிட்டாலுமே கேள்வி கேட்கறதுக்குன்னு ஒரு 4-5 பேர் நம்ம வகுப்புல இருக்காங்க. சரி அவங்க கேட்டா போதுங்கிற மனநிலையில இருக்காதீங்க. நீங்க எல்லாருமே உளவியல் ஆலோசகரா வரணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த பயிற்சியை நடத்திட்டு இருக்கோம். சோ அப்ப எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கேள்விகளுக்கும் பதில் தர்றதுக்கு நீங்க எவ்வளவு வேணாலும் கேளுங்க, பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கிறாரு. இவரை நாம சும்மா விடலாமா? நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா அந்த பொறுமை கூட இல்லைன்னா நம்ம எப்படி கவுன்சிலரா வர முடியும்? நம்ம கவுன்சிலரா வரணும்னா முதல்ல அந்த பொறுமை. சொல்லுங்க, என்ன கேட்கணும்? ஒரு டெலிவரி ஆகுது, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த 2 குழந்தைங்க பிறக்குறாங்க. அந்த ஒரு குழந்தை வந்து அது டெத் ஆயிடுது. அதை பார்த்து டெலிவரி பார்த்தவங்களுக்கு தான் இந்த பிரச்சனையே. அதுல இருந்து அவங்க சோர்ந்து போறாங்க. ரொம்ப அழகா இருந்தது குழந்தை. ஆனா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வரக்கூடிய திங்கிங் எல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. மேம் ஒரு நிமிஷம், அவங்க புதுசா ஏதோ கேட்க வந்தாங்க, அவங்க கேட்டுட்டுமே. சொல்லுங்கம்மா. இப்ப கேள்வி கேட்கலாமான்னு கேட்டீங்கல்ல, கேளுங்க. நான் தான் சார். நீங்க தான் கேட்கலாமான்னு கேட்டீங்களா? சரி, ஓகே சொல்லுங்க சார். இப்ப அதனால அவங்க மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு சரின்னு ரொம்ப வருவாங்க, ஹாஸ்பிட்டல் விட்டு வருவாங்க, வந்து தூங்குவாங்க, திருப்பி அமைதி, யாருக்கிட்டையுமே பேச மாட்டாங்க. கொஞ்சம் ரிசர்வ் ஆன மாதிரி இருந்ததுங்க சார். அப்படி இருக்கும்போது சரின்ட்டு தான் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு சரி ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க ஹாஸ்பிட்டல்னா அது வந்து வேற மாதிரி எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் வேற ஹாஸ்பிட்டல் பார்த்தோங்க. ஒண்ணுமே இல்லம்மா, நீ நார்மலா இருக்கிற, நீ பழச நீ எப்படி இருந்தோ அதே மாதிரி பண்ணு. ஏன்னா யூடியூப்ல எல்லாம் நல்ல ஆக்டிங், நல்ல டான்சிங், எல்லாமே ஸ்பீச் கிளாஸ் எல்லாமே எடுக்கும், மெடிக்கல் பிசிஷியன் அசிஸ்டன்ட். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா டக்குன்னு நல்லா இருக்கிறாங்க, நல்ல ஒர்க் எல்லாம் அவ்வளவு நீட்டா பண்ணுவாங்க, டக்குன்னு சோர்ந்து போயிடுறாங்க. ஏதாவது எனக்கு மனசு டம்ப் ஆயிடுது, ஏதோ அழுத்த மாதிரி டக்குன்னு அழுகுறாங்க. மெடிசன் எடுத்துட்டு தான் இருக்காங்க, தூக்கமும் வருது. சம்டைம் நடுவுல எழுந்துட்டாங்கன்னா அவங்க வந்து அது வந்து வெளியே வர முடியல. ஆனா என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. ஆக்சுவலி எல்லா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பா ரொம்ப செல்லமா வளர்க்குறவங்க தான். ஹாஸ்பிட்டலே நல்ல பேரு, ஒரு இன்சார்ஜ் லெவலு. பட் அந்த மாதிரி ஏன் உங்களுக்குள்ள தாக்குது சார்? அவங்கள நிறைய பிளெஸிங்ஸ் பண்ண சொல்லுங்க. 2 விஷயங்களை மட்டும் அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லுங்க. எக்ஸ்பிரஷன் ஆஃப் கிராட்டிடியூட். நமக்கு இன்னைக்கு கையில இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு நம்ம தொடர்ந்து நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க. அது பெரிய மிராக்கிள்ஸே ஏற்படுத்துங்க. நம்ம வாழ்க்கையில வந்து நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றங்களை வந்து அது கொண்டு வருங்க. எக்ஸ்பிரஷன் ஆஃப் கிராட்டிடியூட். இன்னைக்கு இருக்கு நம்ம கையில இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், முடிஞ்சு போன விஷயங்களை பத்தியும் தவறா நடந்த விஷயங்களை பத்தியும் அவங்க வந்து மறக்கணும் அப்படின்னு சொன்னா கையில இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு தேங்க் பண்ணிட்டே இருக்கணுங்க. அன்றாடம் தேங்க் பண்ணணுங்க. ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்குதா தேங்க் பண்ணணுங்க. அதே சமயம் இன்னைக்கு ஒரு நல்ல துணி நம்ம போட்டிருக்கோமா தேங்க் பண்ணணும். நேரத்துக்கு ஆபீஸ் போயிட்டீங்களா நம்ம கடவுளுக்கு தேங்க் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு வண்டி இருக்கா தேங்க் பண்ணுங்க. எல்லாத்துக்குமே நீங்க தேங்க் பண்ண இதுல இருந்து இது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு ஒரு பெரிய நல்ல சப்கான்சியஸ் மைண்ட் வந்து மென்டல் ஹெல்த் நல்லா வருங்க. இன்னொன்னு,
பிளெஸிங்ஸ் பண்ண சொல்லுங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சு ஒருத்தங்களுக்கு அப்படிங்கறத பார்த்து பயப்படக்கூடாது. இப்படி வர்றவங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே பிளஸ் பண்ண சொல்லுங்க. அவங்க கடவுளுக்கு நிகரா மாறிடுவாங்க. அவங்களுக்கே தெரியாது நல்ல விஷயங்கள். அதாவது ஒரு பாசிட்டிவிட்டியை கிரியேட் பண்ண இப்ப அவங்கள சுத்தி ஒரு நெகட்டிவிட்டி கிரியேட் ஆயிருக்கு. அதனால வந்து அவங்க அப்படி இருப்பாங்க. பாசிட்டிவிட்டி கிரியேட் ஆக அவங்க மீண்டு வந்துருவாங்க. ஓகே சார், ஓகே சார். ஆசீர்வாதங்கள் நிறைய பிளஸ் பண்ண சொல்லுங்க. ஓகேங்க சார். இப்பதான் சார் ஒரு 3 நாளா கவனிக்கிறேன். ரொம்ப சோர்வா இருந்தாங்க. நான் கேட்டேன், நீங்க சொல்லுங்க. நான் கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன் சார். வந்து கேட்டேன், என்னடா ஆச்சு? ஒண்ணு இல்லம்மான்னு. அப்புறம் இல்லையே, எனக்கு தெரியுமே, பேஸ் பார்த்தாவே தெரியுமே, சொல்லுடா சார். ரொம்ப அந்நியமா பழகுற ஒரு விஷயம் கேட்டோம்னா என் மனசுல ஏதோ ஊத்துது, அழுத்துது, எனக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. அப்ப டேப்லெட் கூட அந்த மாதிரி போதே, அது ஏன் பேக்ல போறாங்கன்னு கேட்டேன். நீங்க அவங்களை நிறைய பிளஸ் பண்ண சொல்லுங்க. யாரு, அதாவது எல்லாருமே ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்துல இருந்துதான் வராங்க. அப்ப அவங்கள நம்ம பிளஸ் பண்ணி ஒவ்வொருத்தருடைய ஆறாவையும் நம்ம வந்து கிளென்ஸ் பண்ணணும். நமக்கு உடம்புக்கு மேல வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒண்ணு இருக்குங்க. நம்ம உடம்புக்கு மேல ஒரு காந்த ஆற்றல் இருக்கு. அந்த ஆறால வந்து எந்த அளவுக்கு நெகட்டிவிட்டி படியுதோ அந்த நெகட்டிவிட்டியை வெளியில எடுக்காம நீங்க நல்ல மாற்றங்களை கொண்டு வர முடியாது. பாசிட்டிவான வார்த்தைகள், பாசிட்டிவான சிச்சுவேஷன் நம்ம ஆறாவை கிளென்ஸ் பண்ணுங்க. அப்படி கிளென்ஸ் பண்ண நீங்க நிறைய நல்ல விஷயங்களை பார்ப்பீங்க. அவங்களுக்கு நீங்க நிறைய பிளெஸிங்ஸ் பண்ணுங்க. அவங்கள நிறைய பிளெஸிங்ஸ் பண்ண சொல்லுங்க. அவங்கள நிறைய தேங்க்ஸ் சொல்ல சொல்லுங்க. மனசுல வந்து நிறைய தேங்க்ஸ், எக்ஸ்பிரஷன் ஆஃப் கிராட்டிடியூட், ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நன்றி சொல்ல சொல்லுங்க. ரொம்ப பாசிட்டிவா இருக்குங்க. நல்ல விஷயங்கள் சீக்கிரமா நடக்குங்க. ஒரு வாரத்துக்குள்ள அவங்க ரெக்கவர் ஆகி வந்துருவாங்க. ஓகேங்க சார், தேங்க்யூ சார். நன்றி. புதுசா வேற யாருக்கும் கேள்விகள் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம சார் கிட்ட கேட்ட டைம் கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப அற்புதமா, கிட்டத்தட்ட நானே வகுப்புல எக்ஸ்பிரஸ் வேகத்துல பேசுறவன், என்னை விட வேகமா சார் வந்து குறித்த நேரத்துக்குள்ளால அவ்வளவு மூச்சுடாம பேசியிருக்கிறாங்க. ரொம்ப பயனுள்ள ஒரு செஷனாக இந்த உங்களுடைய அனுபவ பகிர்வு அப்படிங்கிறது இருந்தது. இன்னும் எங்களுடைய பயிற்சியாளர்கள், பயிற்சி பெறுபவர்கள் இன்னும் போதுமான அளவு உங்கள்ட்ட கேள்வி கேட்காததுதான் குறையே தவிர, உங்களுடைய பதில் இன்னும் 1 மணி நேரம்னாலும் உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு தயாரா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ இந்த அற்புதமான வாய்ப்பை வழங்கி எங்கள் பயிற்சி பெறும் அனைவருக்கும் உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு, அதுவும் மிக குறுகிய நேரத்துல நான் கேட்ட அடுத்த நொடியில் இந்த வாய்ப்புக்கு வருகை தந்து இந்த வகுப்பை சிறப்பித்து தந்தமைக்காக அனைவர் சார்பிலும் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சாருடைய வகுப்பு பற்றி உங்களுடைய ஃபீட்பேக் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. நான் சாருக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். ஓகே, மிக்க நன்றி. வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும், அதே போன்று அற்புதமான வகுப்பை நடத்தி தந்த திரு ரமேஷ் கார்த்திக் சார் அவர்களுக்கும் மிக்க நன்றி. மிகவும் நன்றி சார், மிகவும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். நன்றி. ரொம்ப நல்லா எடுத்து சொன்னீங்க சார். ரொம்ப முக்கியம். நம்ம கிளாஸ் எடுக்கும்போது அந்த ரெக்கார்டிங் ரொம்ப முக்கியம். ஒரு முறையும் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு தான் நீங்க கிளாஸ் எடுக்கணும், சொல்லணும், கவுன்சிலிங். அதுல எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. ரொம்ப கரெக்ட் சார். சூப்பருங்க சார். தேங்க்யூ சார். நிச்சயமா எல்லோருக்கும் நன்றிங்கம்மா. நம்ம வாட்ஸ்அப்ல உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்க. நான் இன்னொரு சின்ன வேலையா போறோமா, மீண்டும் இன்னொரு நாள் சந்திக்கலாமா. அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.